வணக்கம் நண்பர்களே. மனசை கவனி என்ற நிகழ்ச்சியின் 144வது எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த எபிசோடில் மதுவிலக்கை பற்றி பேச போகிறோம். ப்ராஹிபிஷன். போன எபிசோட்லேயும் 143வது எபிசோட்லேயும் மதுவிலக்கை பற்றி தான் பேசணும். அது பார்ட் 1, இது பார்ட் 2. பார்ட் 1ல் மதுவிலக்கு அவசியமா, இஸ் ப்ராஹிபிஷன் நெசசரி அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்து அதனுடைய பல வகையான பாயிண்ட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். முடிவில் ஒரு கேள்வியோடு அந்த எபிசோடை முடித்தோம். நேயர்களே, நண்பர்களே, நீங்கள் சொல்லுங்கள், மதுவிலக்கு அவசியமா அப்படின்னு முடித்தோம். இந்த எபிசோடில் அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி மதுவிலக்கு சாத்தியமா, இஸ் இட் பாசிபிள் அப்படின்ற கேள்வி. அந்த கேள்விக்கு என்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அதாவது அது பண்ண முடியுமா, முடியாதா, தமிழ்நாட்டில் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். இந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணால் ஏதோ ஒரு 5 தலைப்பில் டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கேன். முதல்ல மதுவிலக்குனா என்னன்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருது. அடுத்தது மதுவிலக்கினுடைய வரலாறு, அதாவது வேறு எந்த கண்ட்ரிலையாவது வேறு எந்த நாட்டிலையாவது இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா, அமல்படுத்தியிருக்காங்களா, அங்கே என்ன ஆச்சு, அதனுடைய சில விஷயங்கள் ஒரு கண்ட்ரி எடுத்து பார்ப்போம் அங்கே நடந்ததுன்னு. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வருவோம், இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வருவோம். இது மதுவிலக்கின் வரலாறை பற்றி பேச போகிறோம். அடுத்த ஒரு முக்கியமான தலைப்பில் நம்ம பேச வேண்டியது என்னென்னா, மதுவிலக்கை அமல்படுத்துவதில் உள்ள சவால்கள். சரிப்பா, நாளைக்கு ஒரு முடிவு எடுத்துட்டோம், ப்ராஹிபிஷனை இம்ப்ளிமெண்ட்லாம் அப்படின்னு. தமிழ்நாட்டில் மதுவிலக்கை அமல்படுத்த போகிறோம் முடிவு பண்ணிட்டா அதனால் வர பிரச்சனைகள், நன்மைகள் நிறைய இருக்குது. அதை பற்றி பேசிட்டோம் ஏற்கனவே, போன எபிசோடில் அதை பற்றி பேசணும். பட் பிரச்சனைகள் என்ன, அப்படி மதுவிலக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்னென்ன பிரச்சனைகள் வரும், எந்த அளவுக்கு அந்த பிரச்சனைகள் வரும், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு 4வது பாயிண்ட்டாக சரி, இவ்வளோ பிரச்சனைகள் சொல்லிட்டோம், மதுவிலக்கை பற்றி பல விஷயங்களை பற்றி பேசிட்டோம். சரி, இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வு என்ன? சப்போஸ் நாங்கள் அதையும் மீறி மதுவிலக்கை இம்ப்ளிமெண்ட் அமல் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா அந்த பிரச்சனைகள்லாம் எப்படி தீர்வு பண்ணுறது, அதெல்லாம் எப்படி சமாளித்தாதான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ அதை பற்றி பேசுவோம். அதுக்கப்புறம் ஒரு மாடல், அதாவது மதுவை கட்டுப்படுத்துதல் இல்லாட்டி விலக்குதல், இது 2 வச்சு ஒரு மாடல், அது என்ன எப்படின்னு பார்ப்போம். ஒரு தமிழ்நாட்டில் அது மாதிரி ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு மாடல் ப்ரோக்ராமை பார்ப்போம். இந்த 5 விஷயங்களை இந்த எபிசோடில் பார்ப்போம். அடுத்தது மதுவிலக்கை ஒரு விளக்கம் கொடுப்போம். மதுவிலக்குன்னா என்ன? சாதாரண நம்ம மதுவிலக்குன்னு ஒரு ஜென்ரல் பப்ளிக்கில் ஜென்ரலாக பேசுனா என்ன மீன் பண்ணுறோம்? ட்ரிங்க் பண்ணக்கூடாது, ட்ரிங்க் எந்த ஒரு ரூபத்திலையும் சாப்பிடக்கூடாது. அது ஓரளவுக்கு கரெக்டாக அதுதான். அதுக்கு மேலே சில விஷயங்கள்லாம் இருக்குது. மதுவிலக்குனா, மதுவிலக்கு வந்துட்டால் அந்த குடி இல்லாட்டி மது எந்த ரூபத்திலையும் அந்த நாட்டுக்குள்ளே இல்லை அந்த மாநிலத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. ஸோ மதுவிலக்கு மதுவை உட்கொள்வதோ, வைத்திருப்பதோ, கொண்டு செல்லவோ, ஒரு இடத்துல கொண்டு செல்லவோ, உற்பத்தி செய்யவோ, ஒரு இண்டஸ்ட்ரி வச்சு ஒரு ஃபேக்ட்ரி வச்சு ஆல்கஹாலை ப்ரொடியூஸ் பண்ணுறதோ, விற்கவோ, ப்ரொடியூஸ் பண்ணதை விற்கவோ, இல்லை இறக்குமதி செய்யவோ, ஏற்றுமதி. இறக்குமதினா இதில் என்ன மீன் பண்ணுறோன்னா, சப்போஸ் துபாயிலேருந்து சில பேர் வருவாங்க, சிங்கப்பூர்லேருந்து சில பேர் வருவாங்க, டூருக்கு போயிட்டு வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே ஒரு 2 பாட்டில் வாங்கிட்டு வருவாங்க. அதுக்குன்னு அலவன்ஸ் இருக்குது, 1 லிட்டர் 2 லிட்டர்ஸ்ன்னு டிபெண்டிங் ஆன் த கண்ட்ரி. நம்மளுடைய கஸ்டம்ஸ் ரெகுலேஷன் பிரகாரம் ஒரு அமௌண்ட்டை நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ஒரு ட்ரிங்க்கு, எந்த ஒரு ட்ரிங்காக இருந்தாலும் அதை எடுத்துகிட்டு வரதுக்கு சட்டப்பூர்வமாக எடுத்துகிட்டு வரலாம். அதுவும் பண்ண முடியாது, இங்கேருந்து எடுத்துகிட்டும் போக முடியாது, அங்கேருந்து எடுத்துகிட்டு வர முடியாது. இங்கேருந்து ஒரு பக்கத்து ஸ்டேட்டில் கொடுத்து அனுப்பிச்சிருங்க, அதுவும் தப்பு. இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் சட்டப்பூர்வமாக தடை செய்கிறது தான் மதுவிலக்கு. சட்டப்பூர்வமாக தடை செய்கிறதுனா அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த ஆக்டிவிட்டியில் எது இருந்தாலும் அதை செய்கிறவர் சட்டத்தை மீறுகிறாருன்னு அர்த்தம். அப்போனா அவர் அதாவது லா பிரேக் பண்ணுறாருன்னு அர்த்தம். அப்போனா அவருக்கு ஒரு அபராதமோ ஒரு சிறை தண்டனையோ கொடுக்கறதுக்கு வழிவகுக்கும். அந்த ஒரு ஆக்டை ப்ரொமல்கேட் பண்ணிட்டோன்னா, இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோன்னா, அந்த ஆக்டில் அந்த ஆக்டுக்கு அகைன்ஸ்டாக என்ன பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. ஃபைன் போடலாம், அபராதம் விதிக்கலாம், இல்லை சிறைக்கு அனுப்பலாம்.
டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன், என்ன மாதிரி அந்த விளைவுகள், அந்த வச்சிருக்கிறதா என்ன ஆச்சு, குடித்தாத என்ன ஆச்சு, இல்லை ஒரு கள்ளச்சாரம் வச்சுருந்தாரா, இல்லை கள்ளச்சாரம் உற்பத்தி பண்ணாரா, அதை பொறுத்து தண்டனையின் வீரியம் அதிகமாக இருக்கும். இதுதான் மதுவிலக்குன்னா நம்ம சொல்லுறது. ஸோ மதுவிலக்கு பூரணமாக 100% இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னா எந்த ஒரு வகையிலையும் அந்த மாநிலத்துக்குள்ளோ அந்த ஸ்டேட்டில் ஆல்கஹால் இருக்காது. ஆல்கஹால் இண்டஸ்ட்ரீஸ்லாம் மூட வேண்டியதாக இருக்கும், ஆல்கஹால் விற்கிற கடைகள்லாம் மூட வேண்டியதாக இருக்கும். அது மாதிரி பல வகையான இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கும். இதுதான் மதுவிலக்குனா ஒரு விளக்கம். அடுத்தது மதுவிலக்கு பற்றி டீட்டெயிலாக பேசுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே அந்த போன எபிசோடில் சொன்னேன், நம்ம மதுவை சார்ந்து என்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குதுன்னு பார்த்தா நம்ம சமுதாயத்தை 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று எப்போதுமே குடிக்காதவர்கள், அவங்களுக்கு குடினா என்னென்னு தெரியாது, அதை டேஸ்ட் கூட பண்ணியதில்லை, கம்ப்ளீட்டாக விட்டுட்டாங்க. அவங்கள டீ டோட்டலர்னு சொல்லுவோம். குடியே குடிக்காதவர்கள் எந்த ரூபத்துலேயும், அவங்க டீ டோட்டலர். அது ஒரு பெரிய குரூப் இருக்கும் நம்ம சமுதாயத்தில். அதுக்கப்புறம் எப்போதாவது குடிப்பவர்கள், எப்போதாவது குடிக்கிறோன்னா சோஷியல் ட்ரிங்கர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். எப்போது ஒரு வாட்டி, அதாவது பண்டிகை நாட்கள், ஒரு செலிப்ரேஷன், நியூ இயர், ஒரு பார்ட்டிக்கு போகிறோம், அங்கே எல்லோரும் சாப்பிட்றாங்க, சாப்பிட்லாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அதை மறந்துடுவாங்க. அடுத்த பார்ட்டி வரவர்கள், இல்லை அடுத்த ஒரு செலிப்ரேஷன் வரவர்கள் அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அது தேடி போய் அதுக்காக போய் மெனக்கெட்டு ட்ரிங்கை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்காது அவங்க நிலைமை. அவங்க சோஷியல் ட்ரிங்கர், ஒரு சோஷியல் சுச்சுவேஷன் தான் ட்ரிங்க் பண்ணுவாங்க. இது ஒரு குரூப். இது ஒரு கணிசமான குரூப். அந்த குரூப் இப்போ தமிழ்நாட்டில் வளர ஆரம்பிச்சு, அதிகமாகிடுச்சு. இப்போ சோஷியல் ட்ரிங்கிங் ஒரு குரூப். அடுத்தது எப்போதுமே குடிக்கிறவங்க, எப்போதாவது குடிக்கிறவங்க, எப்போதுமே குடிக்கிறவங்க. அதாவது எப்போதுமே குடிக்கிறவங்க ஒரு சில வகையாக பிரிக்கலாம் அவங்கள. ஒன்று ஹார்ம்ஃபுல் ட்ரிங்கிங்னு வாங்க. ஹார்ம்ஃபுல் ட்ரிங்கிங் இல்லைன்னா ப்ராப்ளம் ட்ரிங்கிங். அதையும் மீறி போச்சுன்னா குடிநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படி சொல்லலாம். ஆல்கஹால் டிபெண்ட் ஆகிடுவாங்க, அந்த குடி இல்லாமல் இயங்க முடியாது அப்படின்னு நிலைமைக்கு போகிறவங்கள குடிநோயாளின்றோம். ஸோ இந்த மாதிரி 3 வகையான மக்கள் குடியை பொறுத்தவரைக்கும் அப்படி பார்த்தோன்னா இந்த 3 வகையான மக்கள் இந்த நாட்டில், இந்த ஊரில், இந்த ஸ்டேட்டில் இருப்பாங்க. இந்த 3 பேரையும் நம்ம மதுவிலக்குனா இந்த 3 பேருக்கு இது அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதனால் மதுவிலக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னா, சாத்தியம்னு சொல்ல வரோன்னா, இவங்க 3 பேருடைய ஒப்பீனியனும், இவங்க 3 பேருடைய அந்த ஆதங்கங்கள் இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு வெறுப்பு வரலாம், ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு. இவங்க எல்லாரையும் கன்சிடர் பண்ணி தான் நம்ம ஒரு டெவலப் பண்ண முடியும். ஒரு ப்ரோக்ராம், ப்ராஹிபிஷன் ப்ரோக்ராம் ஒன்று டெவலப் பண்ணுறோன்னா இவங்க 3 பேருடைய 3 குரூப்புடைய கருத்துகளையும் உள்ளடக்கி தான் ஒரு டெவலப் பண்ண முடியும். அடுத்தது மதுவிலக்கின் வரலாறுன்னு சொன்னேன். வரலாறு ரொம்ப அவசியம் அமைச்சரே அப்படின்னு சொல்லுவோங்கள்ல, அந்த மாதிரி வரலாறு ரொம்ப முக்கியம். ஏன்னா வரலாறுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் சில விஷயங்கள். அவங்க பண்ண தப்புலேருந்து, அவங்களுக்கு பிரச்சனைகள்லேருந்து, அதை எப்படி சமாளித்தாங்க, எப்படி சமாளிக்க முடியல அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு படிப்பனையாக இருக்கும். நம்மளுக்கு தெரியும் இதெல்லாம் வரலாம் அப்படின்னு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆகையினால வரலாறு முக்கியம். இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது அந்த வரலாறு இந்தியாவில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, பேஜஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. புக்கு கூட அதை பற்றியெல்லாம் எழுதியிருக்காங்க. அந்த வரலாறு என்னன்னு பார்ப்போம். வரலாறு முழுக்க பேச முடியாது, நிறைய டைம் இல்லை. ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். முக்கியமாக எப்போ மதுவிலக்கை பற்றி பேசுகிறாங்களோ, எப்போ அந்த வரலாறு பேசுகிறாங்களோ, முக்கியமாக அமெரிக்கா பற்றி பேசுவாங்க. ஏன்னா அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அங்கே மதுவிலக்கை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அமெரிக்காவில் 1919 வருஷம் 18வது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க, ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் மூலிமா 1920 மதுவிலக்கை கம்ப்ளீட்டாக அமல்படுத்திட்டாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. மதுவிலக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது போயிட்டுருக்கு. அதுக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மது குடிக்கிறவங்க தப்பு, அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம், அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், விற்கிறவங்கள அரெஸ்ட் பண்ணலாம், பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த இதில் இருக்கும். ஸோ அதை வச்சு அமல்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கழித்து 1933 ஒரு 21வது அரசியலமைப்பு திருத்தம் ஒன்று கொண்டு வந்தாங்க, சட்ட திருத்தம் ஒன்று கொண்டு வந்தாங்க. 21st அமெண்ட்மெண்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த 21st அமெண்ட்மெண்ட் கொண்டு என்ன பண்ணாங்கன்னா மதுவிலக்கை எடுத்துட்டாங்க, மதுவிலக்கை கேன்சல் பண்ணிட்டாங்க.
எப்போ இது வேணாப்பா, மதுவிலக்கு இருக்கிறது போதும், அதில் வந்து பிரச்சனைகள் போதும், இது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் 10 வருஷத்துக்கு மேலே இந்த காலகட்டத்தில் என்ன நடந்ததுன்னு பார்த்தோன்னா அதுலேருந்து நம்மளுக்கு சில விஷயங்கள் தெரியும், என்னென்ன பிரச்சனைகள் வந்ததுன்ற ஒரு விஷயம் தெரியும். அந்த காலகட்டத்தில் அந்த ப்ராஹிபிஷன் இம்ப்ளிமெண்ட் முன்னாடி ஒரு கேம்பெயின்லாம் நடந்தது, ஓட்டிங்லாம் நடந்தது. இது ஒரு போஸ்டர், அந்த காலத்தில் யூஸ் பண்ண போஸ்டர், வெட் அண்ட் ட்ரை, வெட் ஆர் ட்ரை. அதில் வந்து பணக்காரர்கள் வந்து மதுவிலக்கு வேணான்னு சொன்னாங்க. அதில் நிறைய பேர் வந்து ஆல்கஹால் பிஸ்னஸ் வச்சுருக்கலாம், ஃபேக்ட்ரி வச்சுருக்கலாம், பார் வச்சுருக்கலாம். அது மாதிரி ஒரு பணக்கார செக்மெண்ட் ஆஃப் த சொசைட்டி என்ன பண்ணுச்சு, எங்களுக்கு வந்து மதுவிலக்கு வேண்டாம், இப்போ இருக்கிற மாதிரி இதெல்லாம் சொல்லிச்சு. அந்த குரூப்பை வெட் குரூப்னாங்க. இன்னொரு குரூப் வந்து ட்ரை குரூப்னாங்க. ட்ரை குரூப் வந்து பெரும்பாலானவர்கள் ரொம்ப ஏழைகள், அதுலேயும் முக்கியமாக குடிய நோயில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்கு இல்லையா, அவங்க மனைவிமார்கள், அவங்க வந்து ரிலேட்டிவ்ஸ், இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படியாவது மதுவிலக்கு கொண்டு வந்துருங்க, குடியினால தான் இது மாதிரி எல்லாம் அழிஞ்சிட்டு இருக்கோம், அது குடியினால தான் இந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க, அதனால் நிச்சயமாக தேவை அப்படின்னு சொன்னாங்க. இந்த 2 குரூப்பை வந்து அவங்களுடைய வியூஸை சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு அந்த மதுவிலக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து அந்த மதுவிலக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நிறுத்தினாங்க இல்லையா, அதுக்கு நடுவில் ஏற்பட்ட அனுபவங்கள், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னான்னு பார்ப்போம். முக்கியமாக 2 டேட்டா சொல்கிறேன். அதாவது நிறைய விஷயங்கள் அதில் தெரிஞ்சுது, அதை பற்றி நிறைய பேப்பர்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதில் ஒரு 2 டேட்டா சொல்கிறேன். மதுவிலக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு குடிப்பழக்கம் சார்ந்த கல்லீரல் பாதிப்பு, அதாவது ரொம்ப நாள் குடிக்கிறவங்களுக்கு கல்லீரல் பாதிச்சிடும். கல்லீரல் பாதிச்சா மஞ்சக்காமால வரலாம். அப்புறம் இன்னொரு நோய் சிரோசிஸ்ன்ற ஒரு நோய் வந்தோம். அந்த நோய் வந்ததுன்னா இறந்துருவாங்க. அது ட்ரீட்மெண்ட் அந்த காலத்தில் அந்த அளவுக்கு கிடையாது, இப்போவும் ரொம்ப டிஃபிகல்ட் அதை ட்ரீட் பண்ணுறது. அந்த நோய் வந்து இறப்பு ஏற்படும். என்ன ஃபைண்டிங்னா, என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு வருஷம் 2 வருஷம் பொறுத்து இந்த குடியினால் கல்லீரல் பாதிக்கப்பட்டு இறக்குறாங்க இல்லையா, அந்த நம்பர் குறைஞ்சிடுச்சுன்றாங்க, சிக்னிஃபிகண்ட்டாக குறைஞ்சிடுச்சு. நிறைய பேர் முன்ன இறந்த அளவுக்கு நிறைய பேர் இறக்கலை, அந்த நம்பர் குறைஞ்சிடுச்சுன்றாங்க. அது ஒரு நல்ல விஷயம். இன்னொரு டேட்டா என்னன்னா, கள்ளசாராயத்தில் இறக்குறாங்க இல்லையா, கள்ளசாராயம் சாப்பிட்டு இறந்துடுறாங்க இல்லையா, அந்த நம்பர் அதிகமாகிடுச்சுன்றாங்க. ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 50,000 பேர் இறந்துட்டாங்க அப்படின்றாங்க கள்ளசாராயத்தால். எப்போ நம்ம வந்து ஒரு குடியை பேன் பண்ணுறோமோ, குடியை எங்கேயுமே விற்கக்கூடாதுன்னு சொல்கிறோமோ, ஜனங்க தேடி போக ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த ஆசை இருக்கிறவங்க அந்த ஆசையை கட்டுப்படுத்த முடியாது, எப்படியாவது குடிக்கணும்னு நினைப்பாங்க, கள்ளசாராயத்தை போய் குடிச்சிடுவாங்க, அதனால இறப்புகள் வரலாம். அது அதிகமாகிடுச்சுன்றாங்க. ஸோ ஒரு பக்கம் கல்லீரல் பாதிச்சு சாவரங்கள்லாம் குறைஞ்சிடுச்சு, பட் அதே நேரத்தில் கள்ளசாராயத்தில் அதிகமாகிடுச்சு இறப்பு விகிதம். இது ஒரு செட் ஆஃப் ஃபைண்டிங். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஃபைண்டிங் என்னென்னா, குடிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. முன்ன வந்து 100 பேர் குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா மதுவிலக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு அந்த 100லேருந்து 50 ஆகிடுச்சு அது. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் ஃபைண்டிங். கிட்டத்தட்ட 50% வந்து குடியை நிறுத்திட்டாங்க, கம்ப்ளீட்டாக வந்து குடியை பக்கமே போகலை அப்படின்னு ஒரு கண்டுபிடிப்பு. இன்னொரு டேட்டா என்ன வந்ததுன்னா, குடிநோயாளி இருக்காங்க இல்லையா, ஆல்கஹால் டிபெண்டன்ட், அவங்களுடைய நம்பர் அதிகமாகிடுச்சு. மதுவிலக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு 1 வருஷம் 2 வருஷம் பொறுத்து பார்த்தா குடிநோயாளிகள் நம்பர் அதிகமாகிடுச்சு என்றாங்க. அது மட்டும் இல்லை, சட்டவிரோதமாக குடியை விற்கிறாங்க இல்லையா, வீட்டிலேயே செஞ்சு விற்கலாம், இல்லாட்டி ஒரு கள்ளச்சாராயம் காசலாம், அந்த மாதிரி விவகாரங்கள்லாம் அதிகமாகிடுச்சுன்றாங்க. அந்த மாதிரி கள்ளச்சாராயம் பண்ணுற, குடியை விற்கிற, அதாவது அன்லாஃபுல்லாக விற்கிற அந்த கும்பல்லாம் அதிகமாகிட்டு வந்ததுன்றாங்க. ஸோ 2 பக்கமும் ஒரு சில நல்லது நடந்தது, ஒரு சிலது கெடுதலாக நடந்தது. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் இந்த 2 விஷயங்களை. அடுத்தது வந்து ஏன் வந்து அமெரிக்காவில் மதுவிலக்கு ஃபெயிலியர் ஆச்சு, ஏன் அவங்களால கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னு என்ன காரணம்னு பார்ப்போம். ஒரு சில காரணங்கள். ஒரு காரணம் வந்து குற்ற கும்பல்கள், அந்த கிரிமினல் கேங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கும்பல்கள் அதிகமாகிடுச்சு, ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்றாங்க. அதாவது குடி நிறுத்திடும் கம்ப்ளீட்டாக, எங்கேயுமே குடி கிடையாது, ஒரு கடையில் போய் வாங்க முடியாது. அப்போது வந்து கள்ளசாராயமா இல்லை கடத்திட்டு வந்து யாருக்கும் தெரியாமல் சட்டத்துக்கு புறம்பாக விற்கிறது அதிகமாகிடுச்சு. அதோடு சேர்ந்த க்ரைம் ரேட்டும் அதிகமாகிடுச்சு. அதனால் அடித்தடி நடக்கலாம், அதனால் வந்து 2 குரூப்புக்குள்ளே ரைவல்ரி வரலாம், 2 குரூப்பும் அடிச்சுக்கலாம், நீ எங்கள் ஏரியாவில் வந்து விற்காத, நீ அந்த ஏரியாவில் விற்கணும், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லை, இன்னொரு அப்சர்வேஷன் என்ன பண்ணாங்கன்னா,
இந்த இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிறாங்க இல்லையா, இந்த குற்ற கும்பல்கள்னு சொன்னேன்ல, அந்த கள்ளச்சாராயமோ இல்லை சட்டத்துக்கு விரோதமாக குடியை விற்கிறவங்க பணம் நிறைய சேர்ந்து அவங்களுடைய ஸ்டேட்டஸ் அதிகமாகிடுச்சு. அவங்க வந்து சமுதாயத்தில் ஒரு பெரிய மனுஷன் மாதிரி ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு படம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து 1980s வந்து 87 வந்துன்னு நினைக்கிறேன். அந்த படத்து பேர் வந்து த அன்டச்சபிள் அப்படின்ற படம். அந்த படம் வந்து ஆங்கில படம். நிறைய நல்ல ஸ்டார் காஸ்ட் வந்து ஷான் கான்ட்ரி நடிச்சிருப்பார் அதில், அப்புறம் கெவின் காஸ்ட்னர் நடிச்சிருப்பார், அப்புறம் ராபர்ட் டினிரோ நடிச்சிருப்பார். நல்ல ஹெவி ஸ்டார் காஸ்ட். அந்த படம் முழுக்க முழுக்க அல் கப்போன்ற ஒரு ஆளுடைய சென்டர் பண்ணி எடுத்த படம். அல் கப்போன்றவர் அமெரிக்காவில் அந்த காலகட்டத்தில் அந்த மதுவிலக்கு இருக்கும்பொழுது இருந்த ஒரு கிங் பின் மாதிரி வச்சுக்கலாமே, அந்த குடியை வந்து சப்ளை பண்ணுறது இல்லீகலாக, இதுக்கெல்லாம் முக்கியமான ஒரு ஆள். நிறைய சம்பாதிச்சிட்டாரு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி அவர் பண்ணுற ட்ரெஸ்ஸு, வர காரு, அந்த ஹோட்டலில் போய் அவர் ஆர்டர் பண்ணது, அந்த கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்டஸில் இருக்க மாதிரி இருக்கும். தப்பு பண்ணுறவங்கள, குற்றம் புரியவங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றாங்க. இது ஒரு காரணம். அடுத்த காரணம் வந்து எப்போதுமே ஒரு பொருளை தடை செய்கிறோன்னா அந்த தடையை மீறி விற்கிறதுக்கு ஒரு கும்பல் இருக்கும். அந்த கும்பல் வந்து தனியாக அந்த கும்பல் வந்து அது தனிச்சையாக செய்ய முடியாது. அவங்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நடுவில் ஒரு சம்பந்தம் இருக்கணும், ஒரு ஊழல் இருக்கணும். அந்த ஊழல் அதிகமாகிடுச்சு. இந்த அல் கப்போன்ற மாதிரி ஆளுங்க பணம் நிறைய வச்சிருக்கிறதால போலீஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸில் இருக்கிற அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்து கரப்ஷன் அதிகமாகி அந்த வகையில் விலக்குனால கரப்ஷன் அதிகமாச்சு அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் பப்ளிக்கை வந்து கொஞ்ச நாள் பொறுத்து இது வேண்டான்ற அளவுக்கு மனசில் அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. இவ்வளோ பிரச்சனை வருது, இவ்வளோ குற்றங்கள் அதிகமாகுது, இவ்வளோ பேர் குடிச்சிட்டு இருக்காங்களே, இல்லை இவ்வளோ பேருக்கு வந்து குடிநோய் வந்துடுச்சுன்ற ஒரு ஜென்ரல் ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டு பொதுஜனங்களே இது வானாப்பான்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுச்சு. இன்னொரு முக்கியமான காரணம், அரசாங்க ரீதியான காரணம் என்னென்னா, மதுவிலக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, அமல்படுத்திட்டாங்க, ஆனால் அதுக்கு வேண்டிய ஃபண்டு கிடையாது. ஆனால் ஒரு மதுவிலக்கை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னா அதுக்கு நிறைய ஃபண்டிங் தேவைப்படும். ஏன்னா அது வந்து சிம்பிளாக வந்து ஒரு நாளிலேருந்து எல்லோரும் குடிக்காதீங்க, எல்லாம் குடிச்சிங்கன்னா ஜெயிலில் போட்டுருவோன்னு சொல்ல முடியாது. அதுக்கு வேண்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும், அதுக்கு வேண்டிய ப்ரோக்ராம் ரெடி பண்ண வேண்டியதாக இருக்கும், ஆட்களை ரெக்ரூட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதுக்கு எல்லாமே செலவாகும். அந்த அளவுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணலை அந்த காலத்து அமெரிக்க அரசாங்கம். அதுவும் ஒரு முக்கியமான காரணம். மதுவிலக்கு தோல்வி அடைஞ்சதுக்கு அமெரிக்காவில் அதுவும் ஒரு முக்கியமான காரணம். அது மட்டும் இல்லாமல் 1930களில் அமெரிக்காவில் உலகம் முழுக்க வந்தது. அமெரிக்காவில் முக்கியமாக ஒரு பெரிய பொருளாதார சரிவு ஏற்பட்டது. கிரேட் டிப்ரெஷன் சொல்லுவாங்க, அதை எக்கனாமிக் ரிசெஷன். இப்போ வந்து போச்சு இல்லையா, அந்த மாதிரி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சரிவு ஏற்பட்டது. அந்த சரிவு ஒரு காரணம். ஏன்னா யாருக்கிட்டையும் காசு கிடையாது, கவர்மெண்ட்டுக்கிட்ட காசு கிடையாது, எல்லா பிஸ்னஸும் டல் ஆகிடுச்சு, ஜனங்கிட்ட காசு கிடையாது, எல்லாருமே ஒரு கஷ்டமான நிலைமைக்கு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் இது தேவையான்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த காரணங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அமெரிக்க அரசாங்கம் மது விலக்கு வேண்டாம்பா அப்படின்னு சொல்லிட்டு விலக்கிட்டாங்க, மது விலக்கையே விலக்கிட்டாங்க. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா, பல வகையான ப்ராப்ளம் வரும், பல வகையான பிரச்சனைகள் வரும். ஒரு மது விலக்கை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னா அதுக்கு பல வகையான பிரச்சனைகள் வரலாம். அது தெரிஞ்சாதான் நம்மளால கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அடுத்தது வந்து சரி, அமெரிக்கா பற்றி சொல்லிட்டீங்க, இந்தியாவில் நடந்தது சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு அடுத்த ஒரு கேள்வி, அதோட ரிலேட்டட் கேள்வி என்னென்னா, இந்தியாவில் சட்ட ரீதியாக அதுக்கு வழி இருக்கா? நம்மளுடைய அரசியல் சாசனம் நம்மளுக்கு வந்து அதுக்கு வழி பண்ணியிருக்கா? கான்ஸ்டியூஷனில் நம்மளுக்கு வந்து அதுக்கு வழி இருக்கானா? இருக்குது. ஆனால் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லியிருக்குன்னா, இது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட்னு சொல்லிட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் ஸ்டேட் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். ஏன்னா ஒரு மதுவிலக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா போலீஸ் ஒத்துழைப்பு, போலீஸ் டிபார்ட்மெண்ட் தேவை. அவங்களோட இம்ப்ளிமெண்டேஷனில் அவங்களோட ரோல் மிகப்பெரிய ரோல். அப்புறம் லா டிபார்ட்மெண்ட் தேவைப்படும், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தேவைப்படும். இதெல்லாம் ஸ்டேட் சப்ஜெக்ட். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேட்டும் கல்ச்சுரல் டிஃபர் ஆகும். அந்த கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸையும் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். மதுவிலக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதனால் இட் வில் பி மோர் எஃபெக்டிவ் when implemented by a state அப்படின்னு கான்ஸ்டியூஷன்லேயே ஸ்டேட்டுக்கு அந்த எம்பவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆர்டிகல் 47 இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ஆர்டிகல் 47 அந்த ஸ்டேட்டுக்கு அந்த பவர் கொடுக்குது, அந்த லீகல் இது கொடுக்குது. ஏன்னா ஸ்டேட்டில் ப்ராப்ளம் இருந்தால் குடியினாலேயோ போதை மருந்துனாலேயோ
உடல் மனம் உடல் பாதிக்கப்பட்டால் அந்த ஸ்டேட் வந்து அதை பேன் பண்ணலாம், இல்லை ப்ராஹிபிஷன் கொண்டு வரலான்ற ஒரு 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 பவர் கொடுத்தாங்க. ஸோ இதுதான் இந்தியாவுடைய லீகல் ஸ்டேட்டஸ். எவ்ரி ஸ்டேட் வேணும்னா மது விலக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பட் எல்லா ஸ்டேட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களான்றது பெரிய கேள்வி. ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, ஒரு 10-11 ஸ்டேட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. சில பேர் முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறாங்க, சில பேர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அப்புறம் நிறுத்தி திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, சில பேர் வந்து எல்லாத்தையும் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு நாங்கள் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறோம்னு சொல்கிறாங்க. அது மாதிரி பல வகையான மாறுதல்களோட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் பீகாரில் பண்ணாங்க, ஹரியானா, குஜராத்து, மகாராஷ்டிரா, ஆந்திரா, தமிழ்நாட்டில் பண்ணோம். அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் அப்புறம் பேசுவோம். கேரளாவில் பண்ணாங்க, மணிப்பூரில் பண்ணாங்க, நாகாலாந்து, மிசோரம் அந்த 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 பக்கம் பண்ணாங்க. அப்புறம் லட்சத்தீவு வந்து யூனியன் டெரிட்டரி, அங்கேயும் வந்து மதுவிலக்கு அமல் பண்ணாங்க. இது வந்து இந்த ஸ்டேட்லாம் அமல் பண்ணாங்க, பட் டிஃப்ரெண்ட் லெவலில். சில பேர் எடுத்துட்டாங்க, சில பேர் கண்டினியூ பண்ணுறாங்க. ஐ திங்க் ப்ராப்ளி பீகார், குஜராத், மிசோரம் இங்கெல்லாம் வந்து ஒன்றும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஸ்டேட் 4 ஸ்டேட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது தமிழ்நாட்டுக்கு வருவோம். தமிழ்நாட்டில் என்ன பண்ணாங்க அப்படின்னு, தமிழ்நாட்டில் வந்து மெட்ராஸ் ப்ரோஹிபிஷன் ஆக்ட்னு ஒன்று இருந்தது. அது வந்து 1937 ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆக்ட் வந்து, அது வந்து ஆங்கிலேய காலத்திலே வந்துடுச்சு. அது மெட்ராஸ் ப்ரோஹிபிஷன் ஆக்ட் ஆஃப் 1937. அந்த ஆக்ட் வந்து கண்டினியூ ஆச்சு. உங்களுக்கெல்லாம் தெரியும், மெட்ராஸ் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்தது, ஆந்திராவையும் சேர்த்து ஒரு பெரிய மாகாணமாக இருந்தது, மதராஸ் மாகாணம். ஆந்திரா அந்த மாகாணம் வந்து மெட்ராஸ் ஸ்டேட்டாக மாறின பிறகு அப்படியே கண்டினியூ பண்ணோம். மெட்ராஸ் ப்ராஹிபிஷன் ஆக்டு அதை கண்டினியூ பண்ணோம். 1969 தான் நினைக்கிறேன். அதில் வந்து அந்த மெட்ராஸ்லேருந்து பேரை வந்து தமிழ்நாடுன்னு மாற்றணும். அந்த அந்த பேரை மாற்றும் பொழுது ஆக்டினுடைய பேரை மாற்றிட்டோம், தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆக்ட்னு கொண்டு வந்துட்டோம். இந்த காலகட்டத்தில் பல வகையான மாறுதல் நடந்தது. அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தோம், சட்ட திருத்தம்னு சொல்கிறாங்களே, அது கொண்டு வந்தாங்க. பல வகையான சட்ட திருத்தங்கள். 1971 வரைக்கும் அந்த மது விலக்கு இருந்தது. எனக்கு ஞாபகம் இருக்குது, நம்ம ஸ்கூல் டைமில் ஏர்லி காலேஜ் டேஸ்லலாம் எங்கேயுமே மது கடைகள் நாங்கள் பார்த்ததில்லை. அந்த ஒரு ஜென்ரேஷன் அது என்னன்னு தெரியாது எங்களுக்கு. ஸோ 71 வரைக்கும் இருந்தது. 71 அதை கேன்சல் பண்ணிட்டாங்க, மது விலக்கு இல்லை. திரும்ப வந்து 74 நினைக்கிறேன், 74 இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து அதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்புறம் பல வகையான மாடிஃபிகேஷன் கொண்டு வந்தாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் சொன்னேன் இல்லையா, கடைசி அமெண்ட்மெண்ட் வந்து 2024 பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அமெண்ட்மெண்ட் என்னென்னா, கள்ளக்குறிச்சி சாராய சாவுகள் நடந்தது இல்லையா, அதுக்கப்புறம் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அமெண்ட்மெண்ட்டில் வந்து கள்ளச்சாராயம் இந்த இல்லீகலாக பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டு சிவியர் ஆகிட்டாங்க. அது மாதிரி பல காலகட்டங்களில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. சரி, அடுத்தது வந்து மது விலக்கு இம்ப்ளிமெண்ட்லாம் என்ன சவால்கள், இப்போ தமிழ்நாட்டில் என்னென்ன சவால்கள் வரும், நாளைக்கே வந்து டிசைட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் டிசைட் பண்ணுது, ஆமாப்பா மது விலக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா அதனாலோட பிரச்சனைகள் சவால்கள் என்னன்னு பார்ப்போம். முதல்ல வந்து மது குடிக்கிறது வந்து பேன் பண்ண போகிறோம். அதை ஒரு சாரார் என்ன சொல்லலாம், இது வந்து மனித உரிமையை மீறுதா இருக்குது, தனி மனித உரிமையை மீறுது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எப்போது தானே சார் குடிக்கிறேன், குடிச்சிட்டு கலாட்டாவை பண்ணுறேன், யாரோ போய் அடிக்கிறேன்னா, வீட்டில் 4 சவருக்குள்ளே வேணும் போது குடிக்கிறேன், அதுக்கப்புறம் நிறுத்துறேன். அது அது அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, உடல் நல பாதிப்பு கிடையாது, குடும்பத்தில் எந்த பாதிப்பும் கிடையாது. எப்போ அது வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை குடிக்கிறேன், என்னையும் குடிக்க வேணான்றீங்க, என்னுடைய உரிமை பாதிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரு கான்செப்ட், தனி மனித உரிமையே பாதிக்குது அப்படின்றாங்க. அடுத்து அந்த பக்கம் போனீங்கன்னா பொதுஜன நலம்னு ஒன்று இருக்குது. ஜென்ரலாக அதாவது பப்ளிக் வெல்ஃபேர், பப்ளிக் ஹெல்த்து அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, பொதுஜன நலம்னு ஒன்று இருக்குது. அவங்க என்ன சொல்லுவாங்க, சரி சார் உங்களுக்கு வந்து ஜாலியாக தான் இருக்குது, எப்போது ஒரு இடம் தான் குடிக்கிறீங்க, அந்த ஜாலிக்காக ஒரு சில பேர் ஜாலியோடு நிறுத்தது இல்லையே, நோயாக மாறிடுது, அதனால் எவ்வளோ பிரச்சனை வருது பாரு, எங்கள் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வந்து டெய்லி என்னை அடிக்கிறாரு, அது காரணமே குடி தான், அதுக்காக நீங்கள் விட்டு கொடுக்க முடியாதா அப்படின்வாங்க. அவங்க ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் வந்து வீட்டில் ஒரு அம்மை போட்டுச்சுன்னு வச்சுங்களேன், அம்மை போட்டால் என்ன பண்ணுறோம், வீட்டில் அந்த அம்மை போட்ட ஆளை வெளியே போகக்கூடாதுன்னு சொல்கிறோம். 27 நாள் 21 நாள் நம்மளுடைய தனிப்பட்ட இது பிரகாரம் ஒரு பர்டிகுலர் டேஸ் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு சொல்கிறோம். வீட்டுக்குள்ளேயே வேப்பிலை கட்டிடுறோம். வேப்பிலை இருக்கிற வீட்டுக்குள்ளே உள்ளே நுழைய மாட்டோம், நம்ம அவங்கள வந்து ஐசோலேட் பண்ணி வச்சிடுறோம். அந்த அந்த
அம்மை போட்டவருக்கு வந்து ஒரு 2-3 நாளில் நல்லா சரியாயிட்டா கூட நம்ம என்ன சொல்கிறோம், வெளியே போகக்கூடாது, மற்றவங்களுக்கு வந்துடும் அது, அதனால் நீ வீட்டுக்குள்ளேயே இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. அது வந்து தனி மனித உரிமையுடைய பாதிப்பு இல்லையா. அவரை வந்து அவருடைய விருப்பத்துக்கு மீறி வீட்டுக்குள்ளேயே இருன்னு சொல்கிறோமே, அது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லலாம். அடுத்த எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, கோவிட் வந்தது. கோவிட் வரும்போது என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது, வீட்டை விட்டு வெளியே போக முடியல, வாக்கிங் போக முடியாது, கார் எடுத்து நீங்கள் போக முடியாது, ஸ்கூட்டர் எடுத்து நீங்கள் போக முடியாது, வெறும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு, போலீஸு, இவங்க மாதிரி எசென்ஷியல் சர்வீஸ் மட்டும் தான் வெளியே போகணும், மற்ற யாருமே வீட்டை விட்டு வெளியே போக முடியாது இல்லையா. அதை நம்ம பொறுத்துக்கிட்டோம் இல்லையா, நிறைய விஷயங்கள் பண்ணோம் இல்லையா. அப்போ வந்து வீட்டில் ஒருத்தருக்கு கோவிட் வந்துட்டு என்ன பண்ணாங்க, மெட்ராஸில் வந்து வீட்டை சுற்றி டின் அடிச்சிட்டாங்கல்ல, தகரங்கள் போட்டு மறைச்சிட்டாங்கல்ல எல்லாத்தையும், அதெல்லாம் நம்ம பொறுத்துக்கிட்டோம் இல்லை. ஏன் பொறுத்துக்கிட்டோம், ஜென்ரல் ஹெல்த்து, ஜென்ரல் வெல்பீயிங்கு, இது யாரும் மற்றவங்களுக்கு பரவக்கூடாது, அப்படி பரவினா நம்மளுக்கும் வந்துடும் அப்படின்ற ஒரு 2 எண்ணங்களும் இருந்தது. நம்மளுக்கும் வரக்கூடாது, மற்றவங்களும் அது இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அதெல்லாம் பண்ணோம். அது மாதிரி நீங்கள் வந்து இதையே ஒத்துக்கூடாது, நீங்கள் நம்மளுக்கு வந்து குடிவானா நீங்கள் ஏன் முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஆன்கோயிங் வந்து ஒரு டிஸ்கஷன். இது வந்து 2 பக்க வாதங்களும் பிரதிவாதங்களும் இருக்கத்தான் செய்யும், அது தொடரும். ஒரு சில பேர் அது ஓகே அப்படின்னு இந்த பக்கம் வந்துடலாம், ஒரு சில பேர் வந்து அந்த பக்கமே இருக்கலாம். இந்த டிபேட்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அடுத்த முக்கியமான ஒரு சவால் வந்து எந்த பொருளையும் தடை செஞ்சால் அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதை செய்யாதானே செய்யணும்னு தோணும், குழந்தையானும் சரி அடல்ட்டாக இருந்தாலும் சரி. அதை சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு தோணும். அப்படி தானே ஆதாம் ஏவாளுக்கு என்ன சொன்னாங்க, அந்த ஆப்பிள் சாப்பிட வேணான்னு சொன்னாங்கல்ல, போய் சாப்பிட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி மனித இயல்பு, ஹியூமன் நேச்சர் வந்து அது தடை செய்யப்பட்டது நாடுதல் ஒரு இயல்பு. அப்போது நீங்கள் மதுவை தடை செஞ்சீங்கன்னா எப்படியாவது அதை அடையலாமான்னு தோணும், ஒரு தேடுதல் இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா கள்ளசாராயம் வரும், போதை மருந்து உள்ளே வரும். ஸோ இது வந்து தடை செய்யப்பட்டதை நாடுதல்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அதனாலேயே மதுவிலக்கு சவால்கள் வரலாம். அடுத்தது வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து மதுவிலக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கலேன், அந்த கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது போயிட்டுருக்கு, அதில் வர பிரச்சனைகள் எல்லாத்தையும் கவர்மெண்ட் தான் ப்ளேம் பண்ணுவாங்க, பொறுப்பாக சொல்லுவாங்க. இப்போ வேண்டான்னு சொல்கிறவங்க இருக்காங்களே, அவங்க வந்து அதை வந்து சுட்டி காட்டுவாங்க. அப்போவே சொன்னோம், வேணான்னு சொன்னோம், கேட்டிங்களா, இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க பார் கள்ளசாராயத்தில், நீங்கள் மதுவில் கொண்டு வந்துட்டீங்க, கள்ளசாராயத்தை கட்டுப்படுத்த முடியல, அதனால் எவ்வளோ இழப்பு பார் அப்படின்னு கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ண ஆரம்பிவாங்க. அந்த கண்டினியூஸாக அந்த மூவ்மெண்ட் அதிகமாச்சுன்னா, அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் அதிகமாச்சுன்னா, அதுக்கு சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை அதிகமாகிடுச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு என்ன தோணும், தப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோமோ, அதை இம்ப்ளிமெண்ட்டே பண்ணிடக்கூடாதோ, மதுவிலக்கு ஏன் நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடலாம். அதுவும் ஒரு பெரிய சவாலாக அமைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து அடுத்த சில முக்கியமான காரணங்கள் வந்து வரி வருமானம். மதுவை சார்ந்து சில வரி வருமானம் இருக்கும், அது சிக்னிஃபிகண்ட் அமௌண்ட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு எக்ஸாக்ட் டீட்டெயில் தெரியாது, அது வந்து 20% இருக்கலாம், 30% ஆஃப் தி ஸ்டேட் இன்கம் வந்து இதிலேருந்து வரத்தான் இருக்கலாம். அந்த வருமானம் குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லை, மதுவிலக்கு அமுல்படுத்துகிறல்ல, அதுக்கு பெரிய செலவாகும். ஒரு பக்கம் வருமானம் குறையும், ஒரு பக்கம் செலவுகள் அதிகமாகும். அது ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையை கவர்மெண்ட்டை தள்ளி விட்டுரும். அடுத்தது சாதாரண குடிப்பழக்கம் இருக்கு இல்லையா, சோஷியல் ட்ரிங்கர் சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு எப்போதுமே மனசில் ஒரு அதிருப்தி இருக்கும். என்ன நம்ம எப்போது ரோட்டி குடித்தோம், அதை கூட குடிக்க வேணான்றாங்களே, அந்த அதிருப்தி எப்போதுமே இருக்கும். அந்த அதிருப்தி எப்போதுமே இருக்கிறதால எல்லா லெவல்லையும் இருக்கும். ஒரு சாதாரண ஒரு தொழிலாளிக்கும் இருக்கும், ஃபேக்ட்ரியில் போய் வேலை செய்யணும் இருக்கும், டாக்டர் இருக்கும், லாயருக்கு இருக்கும், கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இருக்கும், போலீஸ் அஃபிஷியல்ஸ் இருக்கும், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்களுக்கு இருக்கும், அந்த அஃபிஷியல் மிஷினரி இருக்கு இல்லையா, அதில் சில பேருக்கு ஒரு அதிருப்தி இருக்கும். அந்த அதிருப்தி வந்து இம்ப்ளிமெண்டேஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. என்ன வேண்டாம், இதை போய் அனாவசியமாக பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து எல்லாத்துக்கும் போயிட்டு இருக்க வேண்டியது அப்படின்ற ஒரு அதிருப்தி இருக்கும். அந்த டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எல்லாத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும்வாங்க. அப்புறம் அடுத்த ஒரு பெரிய முக்கியமான பிரச்சனை வந்து கள்ளசாராய பிரச்சனை. எப்போ தடை பண்ணுறோமோ அப்போ ஆளுங்க ரெடியாக இருப்பாங்க, அப்பா நம்மளுக்கு நல்ல சான்ஸுப்பா, நல்லா சமாளிக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு தோணும். அந்த கள்ளச்சாரம் அதிகமாகிடும், அதனால் வர பிரச்சனை அதிகமாகிடும். அது மட்டும் இல்லாமல் வேலையின்மை வரலாம், அன்எம்ப்ளாய்மெண்ட். அது எப்படி வரும்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், டாஸ்மாக் கடை இருக்குது, 5000 கடை இருக்குது ஸ்டேட் முழுக்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 5000 கடையும் மூட வேண்டியதாக இருக்கும். அந்த கடையெல்லாம் மூடினா அதில் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை எல்லாம் போயிடும். அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க, அதை வந்து அப்படியே வேலையில் அனுப்பிச்சிட மாட்டாங்க, அதுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அன்எம்ப்ளாய்மெண்ட் வரலாம். அது இல்லாமல் ஆல்கஹால் ரிலேட்டடாக சில இண்டஸ்ட்ரீஸ் பிஸ்னஸ் இருக்குது. டூரிசம் இண்டஸ்ட்ரி,
அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம், அந்த ஹோட்டல்லாம் நடத்துகிறாங்க இல்லையா, டூரிஸ்ட் வந்து தங்குற ஹோட்டல், இந்த 2 பிஸ்னஸும் பாதிக்கப்படும்ன்றாங்க. டூரிசம் எப்படி பாதிக்கப்படும்னா, நம்மளுக்கு வர டூரிஸ்டில் ஒரு சில சிக்னிஃபிகண்ட் பர்சன்டேஜ் வந்து ஃபாரின்லேருந்து வரவங்களா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மேலை நாட்டிலேருந்து வரவங்களுக்கு குடிக்கிறது வந்து சாதாரணமாக ஒரு கல்ச்சுரல் ஃபினாமினல். சொசைட்டியில் ரெகுலராக குடிக்கிறவங்களா இருப்பாங்க. அதாவது ரெகுலரான வீக்கெண்டில் போய் குடிச்சிட்டு வருவாங்க. வீக்கெண்டில் வந்து பாருக்கு போவாங்க, பப்புக்கு போவாங்க, கிளப்புக்கு போவாங்க. அங்கே போய் ட்ரிங்க் பண்ணுவாங்க, 4 பேர் சேர்ந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, அப்புறம் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வீக்கெண்ட் வரைக்கும் குடிக்க மாட்டாங்க. அது வந்து அக்செப்டட் நார்ம், அது வந்து அப்நார்மல் பிஹேவியர் கிடையாது. அந்த மாதிரி ஆளுங்க டூர் வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் குடிக்கணும்னு தான் நினைப்பாங்க, என்ஜாய் பண்ணணும் தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க வராமல் போயிடுவாங்க. அதனால் டூரிசம் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். ஹோட்டல்லையும் எல்லா ஹோட்டல்லையும் பார் இருக்குது. ஒரு பிஸ்னஸ் மீட் நடந்தாலே உடனே வந்து ட்ரிங்கோடு தான் நடக்கும். ஒரு போட் மீட்டிங் நடக்குதோ இல்லை கான்ஃபரன்ஸ் நடக்குதோ வந்து அந்த மது வந்து ஒரு எசென்ஷியல் பார்ட் ஆகிடுச்சு. அந்த பிஸ்னஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். அவங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டியில் கொஞ்சம் லாஸ் வரலாம். இதெல்லாம் ஆல்கஹால் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸில் வர ப்ராப்ளங்கள். அடுத்தது, நம்ம மாநிலத்தில் மது விலக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம், சுற்றி இருக்கிற எல்லா மாநிலத்திலும் மது கிடைக்குதுன்னா அதுவே பெரிய பிரச்சனையாகிடும். அங்கேருந்து இங்கே வரும். முன்னெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, காலேஜ் டேஸில் யாராவது பாண்டிச்சேரி போயிட்டு வந்தாங்கன்னா கேட்பாங்க, ஃப்ரெண்ட்ஸு கேட்பாங்க, பாண்டிச்சேரியா, என்னப்பா பாண்டிச்சேரி போயிட்டு வந்துட்டேன், நீ பெரிய ஆள், என்ன எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு கேட்பாங்க. பாண்டிச்சேரியிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அதையும் தடுத்தாங்க, நிறுத்தி செக்லாம் பண்ணுவாங்க, அதையும் மாரி சில சமயம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனையாகலாம். அதுக்கடுத்தது வந்து எந்த சட்டத்தையும் அமுல்படுத்தும் பொழுது அந்த சட்டம் சில நேரங்களில் கரப்ஷனுக்கு வழிவகுக்கலாம். இது செய்யாதேன்னு சொல்லும் பொழுது செய்கிறவர் என்ன பண்ணுவார், நம்ம காசு கொடுத்து செஞ்சுருவோமோ, அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவோமோ, அப்போ அந்த போலீஸ் பிடிக்க வராரா, அவர் கொஞ்சம் காசு கொடுத்து நம்ம தப்பிச்சுக்குவோமோ அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி கரப்ஷன்ஸ் அதிகமாகலான்றாங்க. அப்புறம் பணக்காரர் ஏழைகள் ஏற்றத்தாழ்வு அதிகமாகும், அந்த கேப் அதிகமாகணும். நீங்கள் ஸ்ட்ரிக்டாக மது விலக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஏழைகளுக்கு அது கிடைக்காது. 100% அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. கள்ளச்சாரம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னா. பட் பணக்காரர்கள் எப்படியாவது வாங்கி குடிச்சிடுவாங்கன்னு நினைப்பாங்க ஏழைகள். பணம் இருக்கிறவங்க பக்கத்து ஸ்டேட்டுக்கு போய் குடிச்சிட்டு வந்துடலாம், ஒரு ஃப்ளைட் எடுத்துக்கிட்ட போய் இப்போ சாப்பிட்டு வந்துடலாம். ஸோ அவங்களுக்கு மட்டும் கிடைக்கிது, நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படின்ற ஒரு கேப், அந்த ஏற்றத்தாழ்வு ஒன்று அதிகமாகலாம். அடுத்தது கான்செப்ட் வந்து இந்த காலகட்டத்தில் இப்போ வந்து டாஸ்மாகில் போய் வாங்கிட்டு வந்து குடிக்கிறாங்க, இல்லை ஒரு பாருக்கு போய் குடிக்கிறாங்க. அது சாதாரண பிஹேவியர் ஆகிடுச்சு. அது வந்து ஒரு குற்றமாக நம்ம கருதலை. இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா, மது விலக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா அந்த ஆர்டினரி பிஹேவியர் இருக்குல்லையா, போய் குடிக்கிறாங்க இல்லையா, அது வந்து க்ரைம் ஆகிடும், அது வந்து கிரிமினல் ஆக்டிவிட்டி ஆகிடும்ன்றாங்க. அதனால் அவர் கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணலாம், அவர் கொண்டு போய் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். இது தேவையா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வேறு சவால்கள். இதெல்லாம் சில முக்கியமான மது விலக்கை அமல்படுத்தும் போது ஏற்படக்கூடிய சில சவால்கள், சில பிரச்சனைகள். இது ஏன் தெரிஞ்சுக்கணும்னா, இது தெரிஞ்சாதான் எஃபெக்டிவாக ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ண முடியும். இது தெரியாமல் சரி மது விலக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து அதனாலேயே திரும்ப விட்ரா பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி தான் அமெரிக்காவில் நடந்தது. சரி, இதுக்கு தீர்வுகள் என்ன? இந்த இவ்வளோ பிரச்சனை சொன்னீங்க, சவால்கள் சொன்னீங்க, அது எப்படி மேனேஜ் பண்ணுறது? சப்போஸ் நான் நாளைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்னென்ன தீர்வுகள்? சுருக்கமாக டாபிக் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். மது விலக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து பெரிய ஒரு விஷயம், பெரிய டாஸ்க். அது நிறைய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இன்வால்வ் ஆக வேண்டியதாக இருக்கும், அவங்களுக்குள்ள கோஆர்டினேஷன் இருக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். மது விலக்கை நாளைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து நிதித்துறை அதில் இன்வால்வ் ஆகணும். ஏன்னா நிதி குறைய போகுது, செலவு அதிகமாக போகுது. ஸோ புது பணம் தேவைப்படும். அது எங்கேருந்து வரும், அது எப்படி திரட்டுறது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது நிதித்துறை வேணும். அப்புறம் அலாட் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஃபண்ட் அலாட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட்ஜெட்டில் வந்து இதுக்கு மதுவிலக்கு இவ்வளோ பட்ஜெட்டு அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்கும். அதுக்கு நிதித்துறை தேவை. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் சொல்லும். இந்த இதனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னா எனக்கு இவ்வளோ போலீஸ் ஃபோர்ஸ் தேவைப்படும், இருக்கிறத வச்சு என்னால் பண்ண முடியாது, எனக்கு வந்து ஏற்கனவே லா அண்ட் ஆர்டர் இருக்குது, க்ரைம் இருக்குது, அப்புறம் பந்தோபஸ்து, இது மாதிரி பல வகையான வேலைகள் இருக்குது. அதோடு சேர்த்து இருக்கிற ஃபோர்ஸ் வச்சு அதை பண்ண முடியாது, அடிஷ்னல் ஹேண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நிதி தேவைப்படும். அதனால் நிதித்துறை தேவைப்படும், அவங்க வரணும் ஆன்போர்ட். அப்புறம் போலீஸ் இன்வால்மெண்ட் இருக்கும். அதனால் ஹோம் டிபார்ட்மெண்ட் வர வேண்டியதாக இருக்கும். ஹோம் கீழே தான் போலீஸ் வரும். ஸோ ஹோம் டிபார்ட்மெண்ட் இதில் இன்வால்வ் ஆக வேண்டியதாக இருக்கும். லா டிபார்ட்மெண்ட் இன்வால்வ் ஆக வேண்டியிருக்கும், சட்டத்துறைகள்.
ஏன்னா சட்டம் இயக்கணும், அந்த சட்டத்துக்கு வேண்டிய ரெகுலேஷன்ஸு ரூல்ஸ் எல்லாம் போடணும், அந்த சட்டத்தில் இருக்க லூப் ஹோல்ஸ் எல்லாம் அடைக்கணும். அதெல்லாம் பண்ணோன்னா சட்டத்துறை வர வேண்டியதாக இருக்கும், சுகாதாரத்துறை வரணும், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வரணும். ஏன்னா குடிநோயாளிகள் என்ன பண்ண போகிறோம், குடியை நிறுத்த போகிறோம், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு சுகாதாரத்துறை வேணும். அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணதுக்கு சுகாதாரத்துறைகள் வேணும். அடுத்து சோஷியல் சர்வீசஸ், சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டும் ஆன் போர்டு வரணும். ஏன்னா சில விஷயங்கள் நம்ம வந்து ரீஹாபிலிட்டேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது கள்ளச்சாராயம் அதே தான் தொழிலாக வச்சு ஒருத்தர் பண்ணியிருக்காரு. அவரை வந்து கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணி பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்துட்டோம். பனிஷ்மெண்ட் முடிச்சுட்டு வெளியே வராருன்னா அவருக்கு என்ன பண்ணுவோம், அவர் வந்து அப்படியே விட்டேன்னா திரும்ப அங்கேயே போயிடுவார், அந்த இடத்துல வேற எங்கேயாவது போய் ஆரம்பிச்சிடுவார். ஏன்னா அந்த தொழில் தான் அவருக்கு தெரியும். அவரை ரீஹாபிலிட்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். திரும்ப அந்த பக்கம் போகாமல் இருக்கிறதுக்கு சட்ட ரீதியாக பிரிவென்ட் பண்ணலாம், அது மட்டும் போகாது, சோஷியல் சர்வீஸ், சோஷியல் வெல்ஃபேர் மூலிமா சில விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆகையினால் அந்த டிபார்ட்மெண்ட் நம்ம கூட வர வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி பல டிபார்ட்மெண்ட்டுடைய இன்வால்மெண்ட்டோட கோஆர்டினேஷனோட தான் இதை முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அடுத்தது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னா ஒரு காம்ப்ரெஹென்சிவாக ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணணும், ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட் வந்து ஆதாரங்கள் சார்ந்ததாக இருக்கணும். சொல்லணும்னா ஆதாரங்கள் சார்ந்த முழுமையான செயல் திட்டம், எவிடன்ஸ் பேஸ்ட் காம்ப்ரெஹென்சிவ் ப்ரோஹிபிஷன் பாலிசி அண்ட் ப்ராஜெக்ட் கொண்டு வர வேண்டியதாக இருக்கும். அதுக்கு நிறைய ஆதாரங்கள் தேட வேண்டியதாக, ரிசர்ச் டேட்டா நிறைய இருக்குது. இப்போ சாதாரணமாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் டேட்டா இருக்குது. ஆல்கஹால் ரிலேட்டட் டெத்தை பற்றி சிரோசிஸ் வந்து டயக்னோஸ் எடுத்தீங்கன்னா ஆல்கஹாலிக் சிரோசின்னு போட்டிருப்பாங்க. அது ஒரு 5 வருஷத்தில் லாஸ்ட் 5 இயர்ஸ் எவ்வளோ இருந்ததுன்னா அது வந்து கிடைச்சிடும் நம்மளுக்கு. அதுமாதிரி எக்ஸிஸ்டிங் டேட்டாவை கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சில சமயம் புதுசாக சில ரிசர்ச் எல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும் டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி டேட்டா கலெக்ட் பண்ணி அந்த ஆதாரங்களை பேஸ் பண்ணி காம்ப்ரெஹென்சிவாக முழுமையான ஒரு செயல் திட்டம் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணால் மட்டும் போகாது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கால அவகாசம் கொடுக்கணும். இப்போ இன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணி 6 மாதத்தில் என்ன ரிசல்ட் என்னன்னு போய் கேட்க முடியாது. ஏன்னா இது வந்து பெரிய ப்ராசஸ், பெரிய விஷயம் அது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதனால் அந்த அந்த கால அவகாசம் தேவைப்படும். சிஸ்டமேட்டிக்காக பண்ண வேண்டியதாக இருக்கும். 6 மாதத்தில் என்ன எதிர்பார்க்கணும், 1 வருஷத்தில் என்ன, 2 இயர்ஸில் என்ன, 5 இயர்ஸ் பொறுத்து என்ன இருப்போம் அப்படின்னு ஒரு அந்த ஒரு டேட்டாலாம் வச்சு பில்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு வேண்டிய காலம் அவகாசம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்தது வந்து இதை வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இதை சப்போர்ட் பண்ணணும். அதாவது ஒரு மக்கள் இயக்கமாக எல்லாரையும் அணைச்சி அரவணைச்சி கொண்டு போக வேண்டியதாக இருக்கும். இனி வந்து அதுக்கு வேணான்னு சொல்கிறியா அப்படின்னு அவங்கள ஒதுக்க முடியாது, அவங்க வியூஸும் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு காலகட்டத்தில் அவங்களும் சரிப்பா இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வர அளவுக்கு நம்ம அவேர்னஸ் ப்ரோக்ராமு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணி ஒரு மக்கள் இயக்கமாக வர வேண்டும். இதெல்லாம் பண்ணால் இந்த ஒரு மது விலக்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சான்சஸ் அதிகம். அடுத்தது வந்து காம்ப்ரெஹென்சிவ் ப்ரோக்ராம் ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் ட்ரக் அப்யூஸை பற்றி பேச போகிறேன். இது வந்து ஒரு ப்ராஜெக்ட், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். 1999, 2000, 2002 சப்மிட் பண்ண ப்ராஜெக்ட். அது வந்து ஷார்ட்டாக வந்து CPADAன்னு போட்டோம். இந்த ப்ராஜெக்ட் நான் எழுதினேன். எனக்கு வந்து 1998 2004 வரைக்கும் ஒரு போஸ்ட்டில் இருந்தேன், கவர்மெண்ட் போஸ்ட்டில் இருந்தேன். அது வந்து செக்ரட்டரி டு ஸ்டேட் மென்டல் ஹெல்த் அத்தாரிட்டின்னு போஸ்ட். அது ஸ்டேட் மென்டல் ஹெல்த் அத்தாரிட்டி ஒன்று கிரியேட் பண்ணாங்க. மென்டல் ஹெல்த் ஆக்ட் ஷரத்துகள் பிரகாரம் ஸ்டேட் லெவலில் ஸ்டேட் மென்டல் ஹெல்த் அத்தாரிட்டின்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க. தமிழில் வந்து தமிழ்நாடு மனநல ஆணையம்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருந்தது. யூஸ்வலாக ப்ரொஃபஷனலாக இருக்கணும், சைக்கியாட்ரிஸ்ட் இருப்பாங்க. ஸோ அந்த ப்ரொஃபஷனல் வந்து அந்த போஸ்ட் எனக்கு கொடுத்தாங்க. சேர் வந்து அந்த ஆணையத்துடைய சேர் வந்து ஹெல்த் செக்ரட்டரி. அப்புறம் நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க, சைக்கியாட்ரிஸ்ட், நான் சைக்கியாட்ரிஸ்ட், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸு, அது மாதிரி ஜென்ரல் பப்ளிக்லேருந்து சில பேர், அது மாதிரி ஒரு கமிட்டி இருக்கும். அந்த போஸ்ட்டில் இருக்கும் பொழுது இதை சப்மிட் பண்ணேன். சரி, இதை ஏன் டெவலப் பண்ணீங்க அப்படின்னா, முன்னே நான் சொன்ன மாதிரி டிஅடிக்ஷன் வார்டில் ஒர்க் பண்ணும்போது இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்னால, அந்த ஈடுபாடுனால இந்த ஃபீல்டு அதிகமாக இன்வால்வ் ஆனேன். நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணோம், நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணேன், அப்புறம் எஜுகேஷன் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணேன். அதெல்லாம் பண்ணதால் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ஒரு ப்ராஜெக்ட் எழுதினேன். இது ஏன் இப்போ சொல்கிறேன்னா, நான் நிறைய விஷயம் சொன்னேன் இல்லையா, இந்த பிரச்சனைகள், சவால்கள், இந்த 2 எபிசோடில் நிறைய ஆல்கஹாலை பற்றி சொல்லியிருக்கேன். அதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணி எழுதின ஒரு ப்ராஜெக்ட். ஆனால் இது வந்து மதுவிலக்கு ப்ராஜெக்ட் கிடையாது. அந்த காலகட்டத்தில் 25 வருஷத்துக்கு முன்னாடி மதுவிலக்கு ஒரு பெரிய டாபிக் கிடையாது. மதுவிலக்கை பற்றி அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க. அது வந்து இம்பாசிபிள் இதுன்னு அதை பற்றியே ஒரு இனிஷியேட்டிவ் இருக்காது. அந்த நேரத்தில் வயா மீடியாவை ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணேன். இது வந்து ப்ரிவென்ஷன் சொன்னேன், ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் ஆல்கஹால் ப்ராப்ளம்.
பேர் வந்து ஆல்கஹால் ட்ரக் அபியூஸ் இருந்தாலும் மெயின் த்ரஸ்ட் வந்து ஆல்கஹால் தான் இருக்கும் இந்த ப்ராஜெக்டில். இந்த ப்ராஜெக்டில் என்ன காம்பனன்ட்னு சொல்கிறேன், என்ன சஜஸ்ட் பண்ணோம், அதை தெரியும் பொழுது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சில கான்செப்ட்ஸு ஒன்று வந்து அவைலபிலிட்டி கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. அவைலபிலிட்டி கண்ட்ரோல்னா கிடைக்காம போயிடுச்சுன்னா குடிக்கிறது குறைஞ்சிடும். எல்லா பொருளும் அப்படி தானே, கிடைக்கிறதுக்கு குறைச்சிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குடிக்கிற எண்ணெய் நம்பர்ஸு குறைய ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ காலைல 8 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் கடை திறந்து வச்சுருக்கோம்னு வச்சுங்களேன், அப்போ நிறைய பேர் குடிப்பாங்க. அதே வந்து காலையில் குடிக்கிறது தப்புன்னு சொல்கிறோம், காலையில் குடிக்கிறது நோயின் அறிகுறின்னு சொல்கிறோம். அதனால் நீங்கள் 12லேருந்து 10 வரைக்கும் கடை திறந்து வச்சிங்கன்னா வாங்குறவங்க நம்பர் குறைஞ்சிரும்ன்றாங்க ஆட்டோமேட்டிக்காக. அது வந்து ரிசர்ச் டேட்டா இருக்குது. அந்த அவைலபிலிட்டி குறையும் பொழுது யூஸ் பண்ணுறவங்க நம்பரும் குறைஞ்சிரும்ன்றாங்க. ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. முன்னெல்லாம் 10க்கு மேலே இருந்து இப்போ 10க்கு மேலே கடையை திறந்து வச்சுருக்க முடியாது இல்லையா. அது வந்து அவைலபிலிட்டி கண்ட்ரோல். அது அடுத்தது வந்து ட்ரக் அண்ட் ஆல்கஹால். முக்கியமாக ஆல்கஹால் வந்து ஒரு கல்ச்சரல் ஃபினாமினா ஆகிட்டு இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் கடந்த 25 வருஷத்தில் பார்த்தோன்னா, முதல்ல வந்து ஆல்கஹால் அந்த ஃப்ரெண்ட்ஸோட இல்லை பார்ட்டிக்கு போகிறோம், அங்கே போகிறோம், இதான பண்ணால் லேடிஸ் ட்ரிங்க் பண்ணவே மாட்டாங்க. இப்போ அது வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அதாவது விமன் ட்ரிங்கிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. அஃப்கோர்ஸ் சோஷியல் ட்ரிங்கிங்காக தான் இருக்கும், ஹார்ம்லெஸ் ட்ரிங்கிங்காக இருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு மாறுதல் தெரியுது. ஆல்கஹால் ஒரு கல்ச்சருக்குள்ளே வந்துருச்சு, நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம் ஆல்கஹாலை. ஒரு வகையில் ட்ரக்கும் வந்துருச்சு. இப்போ யங்ஸ்டர்ஸ் பார்ட்டின்னா ட்ரக்கை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொக்கைன் வந்து ஒரு பாப்புலர் ட்ரக் ஆகிடுச்சு. அதை பற்றி நம்மளுக்கு தெரியும், நியூஸில் நிறைய படிச்சிருக்கோம். அதனால் வர பிரச்சனைகள், அதனால் வர உடல் பாதிப்புகள் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த கல்ச்சரை கண்டெயின் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கணும். அடுத்தது அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அதாவது ஜனத்தொகையில் எல்லாருக்கும் தெரியணும் குடியினால் என்னென்ன பாதிப்புகள் வரலாம், குடியை வந்து குடி நோய் யாருக்கு வேணா வரலாம். அதனால் எப்போதும் ஒரு வாட்டி குடிக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கலாம், ஒரு வருஷத்தில் 2 வருஷத்தில் அவர் குடிநோயாளி மாறிடலாம். அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லா ஜனத்துக்கும் போய் சேரணும். ஜனங்கள்னால் எல்லாருக்கும் போய் சேரணும். முக்கியமாக ஸ்கூலு காலேஜ் லெவலையும் கொண்டு போகணும். யங்ஸ்டர்ஸுக்கு தெரியணும். அப்போ தான் ஃபஸ்ட்டு ஆஃபர் பண்ணும்போது வேண்டான்னு சொல்கிற அந்த எண்ணம் இருக்கும். இல்லைன்னா குடிச்சு தான் பார்ப்போமேன்னு தோணும். இப்போ குடியே இல்லாத காலம் இருந்தது இல்லையா, நான் சொல்லுறது 60s. குடியை பற்றி யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஸ்டூடெண்ட் லெவலில் காலேஜ் லெவலில் யோசிக்க மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஐயோ குடிச்சு கிடைக்காது, முதல்ல கிடைச்சா ஏதாவது அரெஸ்ட் பண்ணுவாங்கன்ற பயம் இருக்கும். அந்த எண்ணமே வராது. அப்போ யாராவது வந்து கொடுத்தாங்கன்னா வேண்டான்னு சொல்லுவாங்க. ஐயோ வேணாப்பா அப்படின்னு பயந்து போய் வேணான்னு சொல்லுவாங்க. அந்த நிலை மாறிடும். அப்போ ஃப்ரீயாக கிடைக்குதுன்னா எல்லாரும் குடிக்கிறாங்க, நம்மளும் எப்போ ஒரு வாட்டி குடிச்சா என்ன தப்புன்னு தோணும். அதனால் அந்த யங் ஏஜ்லேயே அந்த ஒரு எண்ணம் வரணும். குடியினால் என்னென்ன பாதிப்புகள் இருக்குது, எந்த அளவுக்கு மோசமாக போயிடும் அப்படின்ற ஹெல்த் எஜுகேஷன் அட் ஸ்கூல் அண்ட் காலேஜில் விடுவோம்னு சொன்னோம். அடுத்தது வந்து இலிசிட் லிக்கர், அதாவது அந்த கள்ளச்சாராயத்தை வந்து பெரிய அளவில் கட்டுப்படுத்தணும், எராடிகேட் பண்ணணும். அதை எராடிகேட் பண்ணுறது போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் செஞ்சால் முடியாது. ஒரு கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் பண்ணோம். ஒரு வில்லேஜ் இருக்குது, அதில் வந்து 1000 பேர் தான் இருக்காங்க. அங்கே வந்து கள்ளச்சாரம் யாராவது காய்ச்சிட்டு இருக்காரு, அந்த வில்லேஜுக்கு அதுக்கு அகெயின்ஸ்டாக மூவ் பண்ணணும். வில்லேஜ் பார்ட்டிசிபேட்டட் ப்ரோக்ராமாக இருக்கணும். போலீஸ் என்ஃபோர்ஸ் பண்ணலாம், பட் வில்லேஜ் வந்து அதை டிஸ்கரேஜ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை இன்கார்பரேட் பண்ணணும். அப்புறம் முதலே சொன்ன மாதிரி கள்ளச்சாராயத்தையே தொழிலாக வச்சுருக்காரு, அதை விடணும்னு சொன்னால் அதுக்கு அவருக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் நம்ம ஏற்பாடு பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மொபிலைசிங் த கம்யூனிட்டி அகைன்ஸ்ட் ஆல்கஹால் அபியூஸ் அப்படின்னு சொன்னோம். அதாவது அதுக்கு அடுத்தது வந்து நான் கவர்மெண்டல் ஏஜென்சிஸ் இருக்குல்ல, அவங்களோட நெட்வொர்க் பண்ணோம். இது வந்து ஒரு பெரிய டாஸ்க். அதாவது தமிழ்நாடு முழுக்க பண்ண போகிறோம். ஒரு மாற்றங்கள் பெரிய லெவலில் கொண்டு வர போகிறோம்னா கவர்மெண்ட் மட்டும் பண்ண முடியாது. இதுக்கு வந்து நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அரசு சாரா தொண்டு நிறுவனங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள ட்ராக் ரெக்கார்டை பார்த்து, அவங்கள ரிலையபிலிட்டியை பார்த்து அவங்கள வந்து இந்த ப்ரோக்ராம்குள்ளே கொண்டு வரணும். அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து மொபிலைசேஷன் ஆஃப் பப்ளிக் ஒப்பீனியனுக்கு அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பல வகையில் அவங்கள யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சில பேசிக் கான்செப்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம். அது மட்டும் இல்லாமல் அடுத்து ஒரு முக்கியமான சில விஷயங்களை பண்ண வேண்டியது என்னன்னா, குடிநோயாளிகள் நிறைய பேர் இருப்பாங்க சமுதாயத்தில். நாளைக்கு வந்து குடியே கிடையாதுன்னு ஒரு ரூல் போட்டு அதை நிறுத்த போகிறோன்னா அவங்களுக்கு என்ன ஆகும் பார்க்கணும். அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். அதனால் ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ் வேணும். அந்த காலத்தில் வந்து ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ் வந்து மெட்ராஸில் மட்டும்தான் இருந்து. சென்னையில் தான் 40 பெட் டி அடிக்ஷன் வார்டு வச்சுருந்தோம். அதில் ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அதில் இன்சார்ஜ் மெடிக்கலாக ஒர்க் பண்ணும்போது தான் அந்த 40 பெட் ஹாஸ்பிட்டல் எப்போதும் 70-80 பேர் இருப்பாங்க. அந்தளவுக்கு டிமாண்ட் இருந்து. ஏன்னா ஸ்டேட் முழுக்க அது ஒன்று தான் அட்மிட் பண்ணுவோம். அட்மிட் பண்ணி 3 வாரம் வச்சுருப்போம். 3 வாரம் 3 வீக்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று டெவலப் பண்ண. அதில் முதல் வாரம் வந்து விட்ராயல் எஃபெக்ட்லாம் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பண்ணுவோம், சைக்கலாஜிக்கலாக கவுன்சிலிங்லாம் பண்ணுவோம். அந்த 3 வீக்ஸ் ப்ரோக்ராம் நிறைய டிமாண்ட் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வேணும். ஏன்னா பக்கத்தில் இருக்கிற வில்லேஜில் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அது ஏற்படுத்தணும்.
ஸோ ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆல்கஹால் சென்டர்ஸ், ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறம் வந்து சைக்காட்ரிஸ்ட் மட்டும்தான் ட்ரீட் பண்ணணும்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு சைக்காட்ரிஸ்ட் இருக்க மாட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் சைக்காட்ரிஸ்ட் உண்டு, டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில் இன்வால்வ் பண்ணலாம், ரெக்ரூட் பண்ணலாம். அதே மீறி மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே, பிஎஸ்சி மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ், பேராமெடிக்கல், அவங்களுக்கெல்லாம் வந்து ட்ரைனிங் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆல்கஹாலை பற்றி ஒரு சில விஷயங்களை அவங்கள ட்ரீட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அவேர்னஸ்க்கு அவங்க யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி அந்த ட்ரைனிங் ஒரு காம்பனண்ட் வந்து கொண்டு வரணும். அப்புறம் வந்து நெட்வொர்க்கிங் வித் நெய்பரிங் ஸ்டேட்ஸ்ன்னு போட்டிருந்தேன். அது ஏன்னா நம்ம ஸ்டேட்டில் மட்டும்தான் ஆல்கஹாலை பேன் பண்ணிட்டோம், குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். பக்கத்துலலாம் ஆந்திரா, பாண்டிச்சேரி, கேரளா எல்லாத்துலேயும் ஃப்ரீயாக மது கிடைக்குது. அப்படின்னா அது இங்கே வராமல் பார்த்துக்கிறது இந்த போலீஸ் டோல்கேட் போட்டு செக் பண்ணுவாங்க. அது மட்டும் போகாது, அந்த மாநில, அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அவங்களால என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்ன்ட்டு பார்க்குறதுக்காக ஒரு நெட்வொர்க்கிங் பண்ண வேண்டியதாக இருக்கும் மற்ற ஸ்டேட்ஸோட. இதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணால் அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணதுக்கு ஸ்ட்ரக்சர் சொன்னேன். அதை ரன் பண்ணதுக்கு சில கமிட்டிஸ் தேவைப்படும். டிஃப்ரெண்ட் லெவலில், ஸ்டேட் லெவலில் ஒரு டாப் லெவலில் அபெக்ஸ் கமிட்டி மாதிரி ஒரு கமிட்டி கிரியேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸ்டேட் லெவல் அட்வைசரி கமிட்டின்னு ஒரு கமிட்டி போட வேண்டியதாக இருக்கும். அந்த கமிட்டி வந்து ஸ்டேட் லெவலில் நடக்கிற ப்ராபிட் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் ஓவர்சீ பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து அந்த காலகட்டத்தில் என்ன சஜஸ்ட் பண்ணால் சிஎம்ஏ வந்து அது சேர் பண்ணணும். அப்போ தான் அந்த கமிட்டிக்கு வந்து அந்த ஃபோர்ஸ் இருக்கும், இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அந்த ஒரு வெயிட் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். சரி, அந்த மாதிரி ஒரு ஹை லெவல் கமிட்டி, அதில் வந்து டிபார்ட்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், செக்ரட்டரிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட், இல்லாட்டி அவங்களுடைய யாரை டிப்யூட் பண்ணுறாங்களோ அவங்க, அப்புறம் வந்து என்ஜிஓ ரெப்ரசன்டேஷன், அந்த மாதிரி பல வகையான மெம்பர்ஷிப் தேவைப்படும். அதுக்கப்புறம் சென்னையில் வந்து சென்ட்ரல் ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் ஒன்று கிரியேட் பண்ணோம். ஏன்னா இது ஸ்டேட் வைட் ப்ராஜெக்ட்லாம் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படும். அதுக்கு வந்து தனியாக ஒரு ஆஃபீஸ் தேவைப்படும், அதுக்கு ஒரு பில்டிங்கு, அதுக்கு ஸ்டாஃப் எல்லாம் ரெடி பண்ணணும். இது ஸ்டேட் லெவலில் இதை பண்ணும்பொழுது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கமிட்டி வேணும். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி ரெடி பண்ணணும். அந்த கமிட்டி வந்து ப்ராப்ளி கலெக்டர் சேர் பண்ணலாம். அதில் டிஎம்ஓ இருக்கலாம், டிஹெச்ஓ இருக்கலாம், போலீஸ் அஃபிஷியல் சூப்பரண்ட் இருந்தாலும் சூப்பரண்ட் இருக்கலாம். அது மாதிரி அஃபிஷியல் நான் அஃபிஷியலும் ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ண ஒரு கமிட்டி ரெடி பண்ணோம். அந்த கமிட்டி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கோம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டிஅடிக்ஷன் வார்டு கிரியேட் பண்ணோம். முதலே நான் சொன்ன மாதிரி அந்த வார்டில் வந்து வில்லேஜ்லேருந்து வரவங்கள அங்கே அட்மிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் டாலுக் லெவலில் டிஅடிக்ஷன் சேட்டலைட் கிளினிக்னு சொல்லுவோம். அதாவது இப்போ திருச்சியில் ஒரு மென்டல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அதில் என்ன பண்ணோம்னா டிஸ்ட்ரிக்டில் சைக்காட்ரிஸ்ட் இருந்தார், அப்புறம் இன்னொரு சைக்காட்ரிஸ்ட் ரெக்ரூட் பண்ணி அந்த ப்ராஜெக்டில் போட்டோம். அவர் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு நாளும் வாரத்தில் 6 நாள் வந்து ஒவ்வொரு தாலுக்கு போவார். திருச்சியில் 6 தாலுக்கு இருக்கும். மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் ஒவ்வொரு தாலுக்கும் போய் சைக்காட்ரி கிளினிக் நடத்துவார். அங்கே தாலுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் நடத்துவார். அது தனி டிபார்ட்மெண்ட் தேவையில்லை. அவருக்கு ஒரு வண்டி இருக்கும், அவருக்கு ஒரு டீம் இருக்கும். சைக்காட்ரிஸ்ட்டு, சைக்காலஜிஸ்ட்டு, சோஷியல் ஒர்க்கரு, நர்சஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டீம் இருக்கும். அந்த டீமை மெடிசன்லாம் கையில் எடுத்துகிட்டு அந்த வண்டியில் போவாங்க. போயிட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தாலுக்கு போய் ட்ரீட் பண்ணுவாங்க மென்டலி இல் பேஷண்ட்டை. அந்த மாடலில் அந்த மாதிரி டாலுக்கு லெவலில் டிஅடிக்ஷன் கிளினிக் நடத்த வேண்டியதாக இருக்கும், அவுட் பேஷண்ட் கிளினிக். இப்போ பிஎஸ்சியில் ஒருத்தருக்கு ப்ராப்ளம் இருக்குது, அவர் அட்மிஷன் தேவையில்லை, பட் மருந்துகள் சில தேவைப்படும், ஸ்பெஷலிஸ்ட்டாக சில பேர் பார்த்தா நல்லா இருக்கும்னா அவரை டாலுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி கொண்டு போகலாம். பிஎஸ்சி டாக்டர் மற்ற விஷயங்களை பார்த்துக்கலாம். அது மாதிரி தேவைப்படும். அது இல்லாமல் வில்லேஜ் லெவலுக்கு நம்ம போனோம். வில்லேஜ் லெவல் போனால் பிஹெச்சி இன்வால்வ் பண்ணலாம். பிஹெச்சி இன்வால்வ் பண்ணி அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணலாம். அதுக்கப்புறம் வில்லேஜ் லெவலில் ஒரு கமிட்டி தேவைப்படும். வில்லேஜ் லெவலில் வந்து பிஏஓ இருக்கலாம், வில்லேஜ் ஆஃபீஸர்ஸ் இருக்கலாம், கம்யூனிட்டி லீடர்ஸ் சொல்கிறோம் இல்லையா. இப்போது அங்கே வந்து ஸ்கூல் இருக்கா, ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் ஒரு மெம்பர் ஆகலாம். இந்த ஒரு கமிட்டி வந்து, இந்த ஒரு குரூப் வந்து வில்லேஜ் லெவலில் அதை பார்த்துக்கோம், குடி வந்து தடுக்கிறது எப்படின்னு. இந்த மாதிரி பல கமிட்டிஸ் போட்டு இதெல்லாம் ஒன்றா கோஆர்டினேட் பண்ணி வேலை செஞ்சால் எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதாவது கம்யூனிகேஷன் வந்து 2 வே இருக்கணும். ஸ்டேட்டில் வந்து டிசைட் பண்ணுற பாலிசி, டிசைட் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அவங்க டாலுக்கு லெவலில் கொண்டு போவாங்க, டாலுக்கு லெவலில் வில்லேஜ் லெவலில் கொண்டு போவாங்க. இது ஒன் வே ஆஃப் டாப் டு பாட்டம் கம்யூனிகேஷன். அது மட்டும் போகாது, பாட்டம் டு டாப் வேணும். வில்லேஜ் லெவலில் இருக்கிற ப்ராப்ளம் டாலுக்கு லெவலில் போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போகணும். அப்போ தான் கலெக்டருக்கு தெரியும். கலெக்டர் மட்டும் தெரிஞ்சு அவர் என்ன சொல்லணும், ஸ்டேட் லெவலில் கொண்டு போகணும். எங்கள் டிஸ்ட்ரிக்டில் இப்படியெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபண்டிங் தேவைப்படலாம், எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸஸ் தேவைப்படலாம், வேறு ஏதாவது தேவைப்படலாம், அது ஸ்டேட்லேருந்து சேங்ஷன் ஆகி வரணும். ஸோ 2 வே கம்யூனிகேஷன் இருக்கணும். டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப், இது மாதிரி இருக்கணும். இது மாதிரி எல்லாம் பில்ட் பண்ணாதான் ஒரு ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்.
இதுக்கு ஒரு பட்ஜெட்டும் போட்டோம், எவ்வளோ செலவாகணும் அந்த காலகட்டத்தில். ஞாபகம் வச்சுக்க, 25 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது. மொத்தமாக போட்ட பட்ஜெட் வந்து 44 கோடி வந்தது. நிறைய இதெல்லாம் வாங்கி ப்ரைஸ் ஃபேக்டர்லாம் பில் பண்ணி பண்ணோம். யூஸ்வலாக பட்ஜெட் போடும்போது ரெக்கரிங் அண்ட் நான் ரெக்கரிங் ரெண்டாக பிரிப்போம். அதை நான் ரெக்கரிங்னா ஒரு தடவை செலவு பண்ணிவிட்டு அதை வச்சு மேனேஜ் பண்ணுது. ஒரு பில்டிங் கட்டுறோம்னு வச்சுக்கோம், ஒவ்வொரு வருஷமும் பில்டிங் கட்ட போகிறது. ஒரு பில்டிங் கட்டினா அவ்வளோதான், அது அப்படியே தான் இருக்க போகுது. அது வந்து நான் ரெக்கரிங்காக வந்துடும். ரெக்கரிங் வந்து மாதமாக சம்பளம் கொடுக்குறோம்ல, இப்போ அந்த பில்டிங்கில் வந்து ஒரு பில்டிங் இன்ஸ்டால் பண்ணிட்டோம், அது வந்து நான் ரெக்கரிங்கு. அங்கே இருக்கிற ஸ்டாஃபு, ரிசப்ஷன் ஸ்டாஃபு, ஸ்டெனோ, மற்ற நிறைய ஸ்டாஃப் இருப்பாங்களே, அவங்களுக்கெல்லாம் வந்து சம்பளம் கொடுக்கணும்ல, அது வந்து ரெக்கரிங் காஸ்ட். பில்டிங் மெயின்டெனன்ஸ் வந்து ரெக்கரிங் காஸ்ட் வரும். அது மாதிரி ரெக்கரிங் அண்ட் நான் ரெக்கரிங் காஸ்ட் போட்டோம். நான் ரெக்கரிங் காஸ்ட் வந்து 17 crores வந்தது, ரெக்கரிங் காஸ்ட் வந்து 27 crores வந்தது. இது 44 crores அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பட்ஜெட். இது அதை வந்து டாலருக்கு கன்வெர்ட் பண்ணோம். அது வந்து கிட்டத்தட்ட 12 மில்லியன் 12 மில்லியன் வந்தது டாலர். நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் டாலருக்கு போனீங்க, நீங்கள் நம்ம லோக்கல் ரூபாவில் தானே செலவு பண்ண போகிறோன்னா, ஏன்னா அந்த காலத்தில் ஃபண்டே இல்லை இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம். அதனால் ஒரு தாட் என்ன இருந்ததுன்னா, வெளிநாட்டிலேருந்து ஃபண்டு வருமா அப்படின்னு பார்த்தோம். சில கவர்மெண்ட் வந்து ஃபண்ட் பண்ணுறோம், ஜப்பான் வந்து ஃபண்ட் பண்ணோம். முக்கியமாக ஹியூமன் ரைட்ஸ் ரிலேட்டட் ஆக்டிவிட்டி தான் ஜப்பானில் ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி UK, யுனைடெட் கிங்டம், யூரோப்பியன் கண்ட்ரி, அமெரிக்கா, இவங்கெல்லாம் ஹெல்த் ரிலேட்டட் சில ஃபண்டிங் பண்ணுவாங்க. அதே மாதிரி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ், அது மாதிரி சில ஃபண்டிங் இருக்குது. அந்த ஃபண்டிங்கை வந்து டேப் பண்ண முடியுமான்னு அது பிளான் பண்ணோம். அந்தளவுக்கு பிளான் பண்ணோம். எல்லாமே 999 ஒரு தடவை சப்மிட் பண்ண. அப்போது மிஸ்டர் திருப்பாதி இருந்தார், ஹெல்த் செக்ரட்டரியாக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து சீஃப் செக்ரட்டரி ரிட்டையர் ஆனார். அவர் இருக்கும்போது அவர் சப்மிட் பண்ணார். அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி திரும்ப வந்து 2001 இருக்கும், 2002 நினைக்கிறேன், 2001 இல்லை 2002 திரும்ப சப்மிட் பண்ணோம். அப்போ வந்து மிஸ்டர் முனீர் ஹோடா இருந்தார் ஹெல்த் செக்ரட்டரியாக. அதுக்கப்புறம் ஒரு ஹோம் செக்ரட்டரி ஆகி அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனார். அவர் டைம்லேயும் ஒரு தடவை சப்மிட் பண்ணோம். பட் அந்த அளவுக்கு வந்து அதை வந்து ஃபார்வர்டாக கொண்டு போக முடியல. பல காரணங்களால், ஃபைனான்ஸ் ஒரு காரணம், பல காரணங்களால் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. அதை பற்றி ஒரு சீரீஸாக வந்து கொண்டு போக முடியல. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், மதுவிலக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்னென்ன பண்ணணும், இவ்வளோ விஷயம் இருக்கா பண்ண வேண்டியது அப்படின்னு தோணும். அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குடிநோயாளிகள் என்ன பண்ணுதுன்னு சொன்னோம், அதுக்கு அது ஒரு பிரச்சனை. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வில்லேஜில் ஒருத்தர் குடிச்சு குடிநோயாளியாக இருப்பான் சார், நாளைக்கு வந்து கம்ப்ளைண்ட் எடுத்து அவன் என்ன பண்ணுவான்னு கேட்கலாம் இல்லையா. அதுக்கு தீர்வு என்ன, டிஸ்ட்ரிக்ட் லெவலில் தாலுக் லெவலில் கிளினிக் ரெடி பண்ணுங்கள், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஹாஸ்பிட்டல் கட்டுங்க, டிஅடிக்ஷன் வார்டுக்கு ரெடி பண்ணுங்கள். வில்லேஜில் ஒருத்தர் விட்ராயல் வந்துடுச்சு, அவனுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அவன் டிஸ்ட்ரிக்டில் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கலாம். அவன் ஆல் த வே மெட்ராஸ்க்கு வரணும்னு அவசியம் இல்லை, மெட்ராஸ் அந்தளவுக்கு பெட்டும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அதை இன்கார்பரேட் பண்ணணும் பாலிசியில், அந்த ப்ராஜெக்டில். அது மாதிரி பண்ணால் மது விலக்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நண்பர்களே, இந்த ப்ரோக்ராம் எண்டுக்கு வந்துட்டோம், டுவர்ட்ஸ் எண்டு. முடிகிறது முன்னாடி 2 கேள்வி நிற்குது அப்படியே. போன எபிசோட்லேயே சொன்னேன், அந்த கேள்விக்கு பதில் இந்த எபிசோடில் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த 2 கேள்வி வந்து, மது விலக்கு அவசியமா, மது விலக்கு சாத்தியமா. ஃபஸ்ட்டு மது விலக்கு அவசியமானு கேட்போம். இது ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்விங்க, ரொம்ப டிஃபிகல்ட் கேள்வி. எப்படி சொன்னாலும் யாராவது ஒரு குரூப் நம்மளை குறை சொல்லுவாங்க. வேண்டான்னு சொல்கிறோம்னு வச்சுங்களேன், மது விலக்கு வேண்டான்னு சொல்கிறோன்னா குடிநோயில் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்களே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்ன இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு. வேணும்னு சொன்னோன்னா இவங்க இந்த பக்கம் சோஷியல் ட்ரிங்க் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அவங்க சொல்லுவாங்க அனாவசியமாக இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு. ஸோ இது வந்து டிஃபிகல்ட் கொஷின். யூஸ்வலாக இந்த கொஷின் வந்து 2ஆக பிரிச்சிடும் அந்த குரூப்பை. அதை வேணும்னு சொல்கிறவங்க ஒரு குரூப் இருக்கும், வேண்டான்னு சொல்கிறவங்க ஒரு குரூப் இருக்கும். அது வந்து அந்த குரூப் போகாது, கொஞ்சம் மாறும். இங்கே வந்து கொஞ்சம் பேர் இந்த பக்கம் வந்துடலாம். பட் அந்த ஒரு ஆதங்கம் இருக்க தான் செய்யும். அது வந்து ஆன்கோயிங் ப்ராப்ளமாக இருக்கும். இது வந்து டிஃபிகல்ட் கொஸ்டின் தான். ஆனால் உங்களுடைய பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பதில் சொல்லி ஆகணும், ஏன்னா கேள்வியை ரைஸ் பண்ணிட்டேன் இல்லையா. என்னுடைய தாட், என்னுடைய பர்சனல் பிலீஃப்னா, எனக்கு வந்து மதுவிலக்கு அவசியம் பக்கம் சாயம், அந்த பக்கம் போயிடுவேன் நான். அது காரணங்கள் இருக்குது. முக்கியமான காரணம் வந்து நான் சொன்னேன் இல்லையா, 1990களில் டிஅடிக்ஷன் வார்டில் ஒரு போஸ்ட் கொடுத்தாங்க, இன்சார்ஜ் மெடிக்கல் ஆஃபீஸர். அப்போ தான் வந்து எனக்கு வந்து இதனுடைய இந்த நோய், குடிநோயினுடைய முழு தாக்கம் தெரிஞ்சுது.
அதுக்கு முன்னாடி இப்போ எல்லாம் தியரி படிப்போம், ட்ரீட் பண்ணுவோம், அவுட் பேஷண்ட்டாக ட்ரீட் பண்ணுவோம், அசஸ் பண்ணுவோம், மெடிசன் எழுதுவோம், எல்லாம் பண்ணுவோம். பட் வார்ட்லேயே பெரும்பாலான நேரம் வார்ட்லேயே செலவு பண்ணி காலையில் 8 மணிக்கு போயிட்டு ஈவினிங் வரைக்கும் வந்து வார்டில் இருந்து அந்த பேஷண்ட்டே பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அப்போ தான் அதனுடைய வீரியம் தெரியுது, அதனுடைய பிரச்சனையுடைய வீரியம் தெரியுது. வருவாங்க, அதாவது மனைவி பேஷண்ட்டு எல்லாம் வருவாங்க, மனைவி அழுவாங்க, இது மாதிரி பண்ணிட்டாருவாங்க, நிறைய கதைகள் சொல்லுவாங்க. இது மாதிரி எந்த அளவுக்கு மோசமாக நடந்தது, இப்படி அடித்தார், அது நடந்தது, இது நடந்தது, இந்த மாதிரி வருமானம் போயிடுச்சுன்னு அந்த பாதிப்பில் தினந்தோறும் கேட்போம். தினந்தோறும் அசஸ் பண்ணும்போது அந்த அசஸ்மெண்ட்டில் கேட்போம், வார்டில் ரிவ்யூ பண்ணும்போது கேட்போம், அவங்களோட பேசும்போது தெரியும். இது ஒரு ஒரு விஷயங்கள். அது இல்லாமல் அட்மிட் ஆகி ஒரு வாரம் 10 நாளில் வந்து அவருடைய விட்ரா எல்லாம் குறைஞ்சிடும், கை நடுக்கும் இதெல்லாம் குறைஞ்சிடும், கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம். பெரும்பாலான நேரத்தில் கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் நார்மல் ஆகிடுவார், திங்கிங்கு அதெல்லாம் நார்மல் ஆகிடுவார், அந்த பரபரப்பு இருக்காது, எஜிடேஷன் இருக்காது, கொஞ்சம் காம் ஆகிடுவார். குடியை பற்றி ஆசை இருக்கும், பட் வந்து நம்ம வார்டில் இருக்கிறதால கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருப்பாங்க. அதையும் மீறி சில பேர் எதாவது பண்ணுவாங்க, பட் அதையும் அது வந்து ஒரு செட்டில் ஆகிடுவார். செட்டில் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அட்மிட் பண்ண பிறகு தினந்தோறும் மெட்ராஸில் அட்மிட் ஆகிறாங்க இல்லையா, பக்கத்துலலாம் அவங்களுடைய மனைவிமார்கள் வந்து தினந்தோறும் அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க. லஞ்ச் டைமில் ஒரு அந்த எவர்சொல் தூக்கு இல்லாட்டி பித்தளை தூக்கு இருக்கும், அதில் எடுத்துகிட்டு வருவாங்க சாப்பாடு. அவங்க குழந்தைங்களோட வருவாங்க, சின்ன சின்ன குழந்தைங்களோட கூப்பிட்டு வந்து அப்பா பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க அந்த டிஎடிஷன் வார்டு முன்னாடி பெரிய ஒரு தோட்டம் இருக்கும், ஓப்பன் கிரவுண்டு, தோட்டம் மாதிரி இருக்கும். அந்த தோட்டத்தில் அங்கங்கே ஃபேமிலியாக உட்காந்துன்னு சாப்பிட்ருப்பாங்க. அதை வெளியே வந்து அப்படி பார்க்கும்போது பார்ப்பேன், அப்படி பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அது அந்த மனைவிக்கு ரொம்ப சந்தோஷம், கணவர் வந்து குடியை விட்டார், எவ்வளோ தெளிவாக இருக்கார், நல்லா இருக்கார் அப்படின்னும். இவங்களும் அந்த குடும்பத்தோட பாசமாக இருப்பாங்க, குழந்தைங்களோட விளையாடுவாங்க, கொஞ்சுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க. இது வந்து ஒரு 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 செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இது ரெண்டும் பார்க்கும்போது எவ்வளோ மோசமாக இருந்தவங்க எவ்வளோ நல்லா ஆகிட்டாங்க, குடி இல்லாமல் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்காங்கன்ற ஒரு ஒரு எண்ணம். அந்த ஒரு பெரிய பாதிப்பு, அதாவது அந்த அந்த குடியினுடைய வீரியம், அந்த பாதிப்பினுடைய வீரியம், அதில் வெளியே வந்துட்டு எவ்வளோ நல்லா இருக்காங்க குடி நோயாளிகள், அது ஒரு ஸ்ட்ராங் இம்ப்ரெஷன் என் மேலே ஏற்படுத்து. அது ஒரு காரணம், குடியை வந்து அது ஈடுபாடு அதிகமானது. அது இல்லாமல் நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்ணேன், பல விஷயங்கள் பண்ணோம். வார்ட்லேயே டெய்லி கிளாஸ் எடுப்பேன், எல்லாரையும் உட்கார வச்சு 70 பேர் உட்கார வச்சு ஒரு கிளாஸ் எடுப்பேன். தினந்தோறும் ஒவ்வொரு பாதிப்பை பற்றி பேசுவோம். அந்த பாதிப்பை தான் வந்து எபிசோடு தான் போட்டேன், ஒரு 20 எபிசோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த பிளேலிஸ்ட்டில் என்னுடைய சேனலில் போய் பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா போதையற்ற வாழ்வை நோக்கின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 21 எபிசோட்ஸ் நடந்திருக்கும். அந்த எபிசோடெல்லாம் அந்த அந்த வார்டில் நான் கற்றுக்கிறது, பேஷண்ட் கிட்ட கற்றுக்கிறது தான் அதை வந்து எல்லாருக்கும் சொல்கிறேன் நான். ஸோ அந்த பாதிப்பு ஒன்று இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பர்சனலாக சில எக்ஸ்பீரியன்ஸு, க்ளோஸ் ஃப்ரெண்டுடைய பிரதர் இறந்துட்டார், குடி பழக்கத்தினால் இறந்துட்டார். அவர் இறக்கும்போது நான் இருக்கேன், அந்த ஹாஸ்பிட்டலாக இருக்கேன். அது ஒரு பெரிய ஒரு ஆழமான வீடு எனக்கு. ஏன்னா யங் மேன், நல்ல வாழ்க்கையில் வரக்கூடியவர், எல்லா வசதியும் இருக்குது, இருந்தாலும் குடின்ற ஒரே ஒரு காரணத்தால் வாழ்க்கை இறந்துட்டார். அவங்க குடும்பம் வந்து தனிச்சு இருக்குது. அதனுடைய எஃபெக்ட், அந்த மாதிரி ஒரு 2-3 இன்சிடெண்ட் எஃபெக்ட். க்ளோஸ் ஃப்ரெண்டு, இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்டு என்னோட ட்ரைனிங்கில் இருந்தவர், அவருக்கு இந்த மாதிரி பழக்கம் வந்து அவரை ஒன்றும் பண்ணவும் முடியல. அதாவது அவர் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் அந்த அளவுக்கு எடுத்துக்கல, ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. நிறைய வகையில் பேசி பார்த்தோம், நிறைய பண்ண முடியல, அவரை இழந்துட்டோம். இந்த மாதிரி சில பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸும் வந்து அந்த குடி மேலே இருக்கிற அந்த ஒரு அந்த 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 ட்ரீட் பண்ணணும், இதை அவாய்ட் பண்ணணும், அதை ப்ரிவென்ட் பண்ணுறோன்ற ஈடுபாடு அதிகமானதுக்கு காரணம். ஸோ ஆகையினால என்ன கேட்டிங்கன்னா, மதுவிலக்கு வேணுமா அவசியமானு கேட்டால் அவசியம்னு சொல்லிவிடுவேன். பழைய நேரத்தில் எனக்கு தெரியும், இந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணால் என்னை திட்ட போகிறாங்க, நான் எப்போது ஒரு இதுன்னு குடிச்சிட்டு இருக்கேன், அதையும் கெடுக்க பார்க்குறீங்கன்னு வாங்க. ஸோ இந்த ஆர்குமெண்ட் இருக்க தான் செய்யும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மதுவிலக்கு அவசியம். ஏன்னா அதனால் வர நன்மைகள், பிரச்சனைகள் இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால் மதுவிலக்கு அவசியம்னு சொல்லி முடிக்கலாம். அடுத்த கேள்வி வந்து சாத்தியமா? அது இந்த எபிசோடில் கேட்கும்போது உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு காம்ப்ரஹென்சிவ் ப்ரோக்ராம் போட்டு எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி அடிக்குவேட் ஃபண்டு கொடுத்தா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சாத்தியமான்னு கேட்டால் சாத்தியம்னு சொல்லிட்டா அடுத்த ஒரு கேள்வி இருக்குது, என்ன விலை கொடுக்க போகிறோம் இதுக்கு? சமுதாயத்தில் என்ன விலை கொடுக்க போகிறோம்? ஃபைனான்ஷியலாக கவர்மெண்ட்டில் என்ன செலவு பண்ண போகிறாங்க? எப்படி அந்த ஃபண்டை ரைஸ் பண்ண போகிறோம்? அதனால் சமுதாயத்துக்கு என்ன பேர்டன், ஃபைனான்ஷியல் பேர்டன் வரும்? இதெல்லாம் சேர்த்து தான் யோசிக்கணும். சாத்தியம்னா தியரிட்டிக்கலாக சாத்தியம், ப்ராக்டிக்கலாக சாத்தியமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி பட்ஜெட் பண்ணி அதுக்கப்புறம்
ஒரு வாரம் அந்த ப்ராஜெக்ட் முடிச்சிடணும், அதை பற்றி யோசிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்கணும். அப்போது வந்து ரியாலிட்டி தெரியும், அது பண்ண முடியுமா முடியாதான்னு. அது ஹையஸ்ட் லெவலில் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணால் இது ஒரு வகையில் சாத்தியம். நண்பர்களே, இந்த 2 எபிசோடில் மதுவிலக்கை பற்றி பேசினேன். முதல்ல வந்து அவசியமானு கேட்டேன், அதுக்கப்புறம் சாத்தியமானு கேட்டேன். அதுக்கு வேண்டிய கருத்துக்கள்லாம் எடுத்து சொன்னேன். கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிடும். இது ஒரு காமன் டாபிக். இது வந்து மென்டல் ஹெல்த் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு காமன் டாபிக். அதனால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடு வந்து குழந்தைகள் மனநலத்தை பற்றி பேச போகிறேன். குழந்தைகளுக்குன்னு தனியாக சில பாதிப்புகள் இருக்கும். அது வந்து அதோட ப்ரெசன்டேஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை பற்றி அடுத்த சில எபிசோடில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.